பிரகாஷ் ப்ரோ, சிவகார்த்திகேயன் உங்க ஏரியால தான் இருக்காரு போல இருக்கு இன்னைக்கு. தெரியலங்களே பிரதர், தெரியல. அதை நீங்க பரணிட்டு கேட்டதுனா தெரிஞ்சிருக்கும். அவர் தானே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. புதிய தலைமுறை தெரியல. பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு 2 minutes ப்ளீஸ். சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஓகே ஓகே. அது வரைக்கும் வேற ஏதாவது பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். அது வரைக்கும் சிவகார்த்திகை திருச்சியில தான் இருக்காராம். அதை பத்தி அப்டேட்டா எனக்கு தெரியல. வந்திருக்காரு அவரும். ஆகாஷ், அவர் பேர் என்னது? பாஸ்கரன். ஆகாஷ் பாஸ்கரன். 2 பேருமே அங்கதான் படிச்சாங்களாமே. தெரியல, அவர் காலேஜ் சிவகார்த்திக் காலேஜ் படிச்சது தெரியும், ஸ்கூல் தெரியல. இல்ல காலேஜ்ல தான் ஒன்னா தான் படிச்சாங்க. நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். அப்படியா? சரி சரி. ஆமா, ஸ்கூல் ஒன்னா படிச்சிருக்காங்க. அப்படியா? ஆனா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் படமே வந்து எஸ்கே கூட தான் பண்ண வேண்டியது, பட் ஆனா இட்லி கடை முன்னாடி வந்துச்சு. ஸோ அதை அப்படியே ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இன்னொரு ப்ராஜெக்ட் கூட இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இந்த சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல. மேபி நாட். லைவ் பார்த்துட்டு இருந்தோம் நாங்க, அந்த புதிய தலைமுறையில போட்டுட்டு இருந்தோம் ஆனுவல் டே. ஓகே ஓகே. பிரகாஷ்னா இன்னைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது படம் போனீங்களா? இன்னைக்கு எந்த படம்? ஒரு படம் தான் நான் போறேன். வரதுக்கு என்ன இருக்கு? தருணம். இல்ல, அதெல்லாம் பாக்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா தெரியல, பாக்குற ஐடியா இல்லை. அது ஒரு சில படங்கள் பார்க்க தோணல. சரி, டப்பா கார்டல் டீசர் பாத்தீங்களா? நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ். ஜோதிகெல்லாம் இருக்காங்க, எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன டைட்டில் சொல்லுங்க, எனக்கு என்ன தெரியல. டப்பா கார்டல். இல்ல, நான் பார்க்கல. இல்ல, டீசர் நல்லா இருக்கு, பாருங்க. ஆக்சுவலா வந்து February 28 ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி அஜித் குமார் அவரோட ஒரு புது ஸ்டில் ஒன்று வந்து செம்ம ஸ்மார்ட்டா இருந்தாப்ல கான்செப்ட். இட்லி கடை வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆன April 10 தான். ரிலீஸ் டேட்ல எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிறையா ஸ்ட்ராங் பஸ் போச்சு. அதே மாதிரி மார்க்கோ மலையாளம் ஃபிலிம்ல ஒரு பெரிய ஹிட் ஃபிலிம், அது வந்து February 4 ஸ்ட்ரீம் ஆகுது சோனியில் உள்ள. அதே மாதிரி குடும்பஸ்தன் தேங்க்ஸ் மீட் இன்னைக்கு நடந்துச்சு ஈவினிங். 50+ தேட்டர்ஸ் அடிஷ்னல் தேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் வீக்ல. விடாமுயற்சி யூஏ சென்சார் ஆயிருக்கு, யூஏ 16+. அதுவுமே February 6 ரிலீஸ் ஆகுது. ஷாமோட அஸ்திரம் ட்ரெய்லர் வந்துச்சு. உண்மையிலே வந்து ஒரு இண்டி ப்ராஜெக்ட்டுக்கு அது நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். உண்மையிலே என்ன சொல்ல, பேட் அப்படின்னு ஒரு மோசமா இல்லாத ஒரு ட்ரெய்லர். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிச்சு அது ஆக்சுவலாக. அதே மாதிரி பிரேம்ஜி வந்து அவரோட அடுத்த ஃபிலிம் வல்லமை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கருப்பியா முருகன் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் படத்துல இருந்து ராசா ராசா அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாளம் ஃபிலிம் ரொமான்ஸ் அதோட ட்ரெய்லருமே வந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜோஜோ 18+ அந்த படம்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபிலிமாக இருக்கும், மீன்ஸ் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட்ஸ். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன மாவீரன் ப்ரோ அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க ப்ரோ. அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னேன். சரி, குடும்பஸ்தன் அந்த படம் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் கலைஞர் டிவிக்கு. அதே மாதிரி சுரேஷ் சந்திரா ரீசெண்டா இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, விஜய் தான் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணாரு அஜித் குமார் வந்து ரேசிங் காம்படிஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவரோட விஷஸும் அனுப்பிச்சுட்டு இருந்திருந்தாரு. இது பத்மபூஷன் அவார்டா அஜித் அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல சொன்னாரு. ஸோ விஷ் பண்ணாதது அந்த ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சுல, அதுக்கு இது கிளாரிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நீ வினீத் ஸ்ரீனிவாசனோட ஒரு ஜாதி ஜாதகம் அந்த படம் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து எனக்கு வந்து பெருசா எங்கேயுமே அந்த படத்துல டல் மொமெண்ட்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபைனல் ஆக்ட்ல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில இது வச்சு அது எனக்கு கொஞ்சம் ஓகேஷா இருந்துச்சு. பட் ஆனா வந்து
படம் 2 மணி நேரம் தான். எனக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாகவே போச்சு. கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது செகண்ட் ஹார்ஸில். பட் ஓவரால் எனக்கு ஒரு மாதிரி டீசெண்டாக பட்டுச்சு படம். அதே மாதிரி இது பொன்மான், அந்த படம் பேசில் ஜோசப் படம் எனக்கு ஓகேஷா இருந்துச்சு. பட் நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்க. அது த்ரில்லர் படமா இல்ல எப்படி? பொன்மான் 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 கைண்ட் ஆஃப் த்ரில்லர். ஆமாம், எப்பவுமே என்கேஜிங்காக தான் இருக்கும். ரொம்ப என்கேஜிங்காக இருக்காது. அது அந்த பிளாட் லைன்னு வந்து ஒரு மாதிரி சிம்பிளான ஒரு பிளாட் லைன் தான். ஒரு ரிலேட்டபிளாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அது ரிலேட்டபிளாக இருக்கும். மேபி வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு அது இன்னும் ரிலேட்டபிளாக இருக்கும் கண்டிப்பாக. நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன் பாரு, பாசில் ஜோசப் அடுத்து சூர்யாவுக்கு பண்றாருங்கிற மாதிரி 2-3 ட்வீட்ஸ் பார்த்தேன். அது உண்மையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. பட் ஆனால் வந்து அவர் வந்து ஹிந்தியில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ஆக்சுவலி, ரன்பீர் கபூரோட. அது வந்து சக்திமான் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நிறையா டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இந்த சூர்யா ப்ராஜெக்ட்ன்றது சர்ப்ரைஸ் தான். மேபி ஏதாவது அடுத்த இன்டர்வியூவில் ஏதாவது இந்த கேள்வி கேட்டாங்கன்னா அவரை ஆன்சர் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆஸ் ஆஃப் நோ எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிரகாஷ் ப்ரோ, இட்லி கடை சேம் டேட்டா இல்ல மாத்திடுவாங்களா ப்ரோ? மாறும் தான் தகவல். மாறும் மட்டும் தான் தகவல். அதனால நீங்க போடல, இது எல்லாமே போட்டாங்க ப்ரோ. உங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் ப்ரோ. எமோஜி கிங் வந்துட்டாரு, அவர் பேசுவார். சுமர்னா நேத்து மட்டும் ஈவெண்ட் போயிருக்கீங்க? நேத்து ஈவெண்ட் இருந்துச்சு, போனேன். அது என்ன நேத்து மட்டும்? இன்னைக்கு குடும்பஸ்தன் ஈவெண்ட் போனீங்களா? இல்ல ரெட்ரோல இருந்து ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வந்திருக்கீங்களா ப்ரோ? அடுத்த வாரம் அப்டேட் வரும்னு சொன்னாருப்பா, அதுதான் நான் போட்டிருப்பேன். அவ்வளவுதான். என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்களா? சுகுமார் ஏதாவது சொல்லுங்கண்ணா. எதுவும் இல்லை, நேத்து என்ன நார்மலா எப்பவும் போல ஈவெண்ட் போனோம், நல்லா போச்சு. சரி, இன்னைக்கு குடும்பஸ்தன் ஈவெண்ட் போலையா? பிஸி ஆயிட்டீங்களா? இல்ல போல பண்ணி போயிருக்க வேண்டியது, ஆனா போக முடியல. வேற ஒரு இது வந்துருச்சு. சரி, ஓகே, ஃப்ரீயா விடுங்க. வேற ஏதாவது படம் பாத்தீங்களா? நீங்க தருணம் பாத்துட்டீங்களா? ஆல்ரெடி பாத்துட்டாத, நான் போய் பாத்துட்டாது, உங்களுக்கு முன்னாடியே பாத்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ போ சொன்னா அந்த படம் எல்லாம் பார்க்க மாட்டேன்றாரு, அதான் கேட்டேன். சரி, ஓகே. எனி இன்ட்ரஸ்டிங்? இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் பெருசா வரல, வந்த மாதிரி தெரியல. என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் பிரகாஷ் ப்ரோ சொல்றாரு இட்லி கடை போஸ்ட்பாண்ட் ஆகும்னு சொல்றாரு. நீங்க ஆகுமா ஆகாதா? இட்லி கடை ஏப்ரல் 10 ஆகும் சொன்னாரு. ஆகாதுன்னாரு. ஆகாதுன்னு தான் நானும் சொல்றேன். ஆனா நீங்க நிறைய பேர் வந்து நோ சேஞ்சஸ் இன் ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும் போட்டிருக்காங்களே, அது ஆகாதுன்னு தான்பா, போஸ்ட்பாண்ட் ஆகாதுன்னு சொன்னேன் நானு. அவர் போஸ்ட்பாண்ட் ஆகுன்றாரு. பரணி போஸ்ட்போன் ஆகணும்னு சொல்லல, நான் வந்து டேட் அந்த டேட்டுக்கு வராது, மாறி போகும் தகவல்னு சொல்றேன். தகவல் வேற, போஸ்ட்போன் ஆகும்னு உறுதியா சொல்றது வேற. ஓகேவா? நம்ம சொல்ற தகவலை மாத்தி சொல்லாதீங்க. இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி இல்ல அவர் பிரகாஷ் ப்ரோ சொன்னாருன்னு வேற திருப்பி ரெண்டாவது அடிச்சு சொல்றீங்க. அதுக்கு தான் கேக்குறேன். நம்ம சொல்றது என்னன்னா தகவல் வரது போஸ்ட்போன். எனக்கு வந்த தகவல் ஏப்ரல் 10 தான் வரும்னு எனக்கு வந்த தகவல். ஒரு சைடுக்கு ஒரு நியூஸ் வரும் பரணி. ஆனா கிட்ட வரும்போது வந்து டேட்ஸ் வந்து ஷஃபிள் ஆகுறதுன்றது, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பிப்ரவரி தான் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு மார்ச் இருக்கு, ஏப்ரல் 10, அதுக்கு டைம் இருக்கு. இப்போ விடாமுயற்சியே வந்து பொங்கலுக்கு வர வேண்டியது, அதுவே கிட்ட வரும்போது தான் வந்து ஷஃபிள் ஆயிட்டு இப்போ பிப்ரவரி வந்திருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து ஷஃபிள் ஆயிருக்கு. இன்னும் டைம் இருக்குல்ல, அதனால நம்மளால இப்போ கான்ஃபிடென்ட்டா வந்து ஷியோர் ஷாட்டா வரும் அப்படின்னு வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாது. அந்த படம்னு இல்லை, எந்த படமா இருந்தாலுமே.
சில பெரிய படங்கள் வந்து லாக் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆம், நானே இன்னைக்கு நியூஸ் சில பேர் பார்த்தேன், குட் பேட் அக்லி போஸ்ட்பாண்ட் ஆக போகுது, அது ஆக போகுது, இது ஆக போகுதுன்னு. அப்புறம் யாரா எப்படா ஆக போகுதுன்னு பார்த்தா, எவனோ ஒருத்தன் நான் இந்த ட்வீட் போட்டது கீழே கமெண்ட் பண்ணியிருந்தான், வலை பேச்சில் சொல்லியிருந்தாங்களாம். அவங்க அஜித்தை பத்தி இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, சில விஷயங்கள் உண்மையாயிட்டனால வந்து அவங்க சோர்ஸை வந்து நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லல. என்னை பொறுத்தவரையும் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான எந்த ஒரு வேலிடான ரீசன்ஸ் எதுவும் இல்லை இந்த சைடில். புஷ்பாக்கே அப்படிதான் சொன்னாங்க. ஆனா மைத்ரி வந்து ஷியூரா வந்து அவங்க சொன்ன டேட்ல வந்து அவங்க பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும்ன்ற ஒரு இதுல தான் இருப்பாங்க. இந்த சேட்டலைட் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்லாம் சொல்லியிருந்தாங்க, வீடியோவில் பார்த்தேன் நான். அது இதோட சேட்டலைட் வந்துட்டு 2 மாசம் கழிச்சு வரும், 2 மாசத்துல தான் ரெவென்யூ வரும், அதுக்குள்ளேயே வந்து குட் பேட் அக்லி சேட்டலைட் வந்துருச்சுன்னா, அதான் இது ஓடிடியில் வந்துச்சுன்னா அதோட வியூஸ் வர என்ன ரீசனே இது புரியல எனக்கு. ஆனா ஏதோ அது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று உருட்டின மாதிரி இருந்தது. அவங்க கிடக்குறாங்க ப்ரோ. பழைய பேஷன்ஸ் ரெண்டு பேர்த்த டிஸ்சார்ஜ் பண்ணி இப்ப மகிழ் திருமணியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் நிறைய விஷயத்த பார்த்தேன். நிறைய பேர் வந்துட்டு நீ எப்படி சொல்றது, படம் வந்து இப்படி இருக்கும், ஸ்லோ பண்ணா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு படம் பார்த்த மாதிரியே வந்துட்டு இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படிதான் இருக்க போகுது, இது இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆம், யாருமே வந்துட்டு இதுவரையும் வந்து அந்த படத்தோட அவுட்டை வந்து பார்க்கல. அப்படியே பார்த்து அதுக்கு ரிவ்யூன்னு ஒன்று வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு போட்டால் அது அனிருத்தா மட்டும்தான் இருக்க முடியும். அனிருத் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் உண்மையாலே சூப்பராக இருந்தது அப்படின்னா அவர் சைட்லேருந்து சிக்னல் வந்து அவர் மோஸ்ட்லி அவர் கொடுக்கறது வந்துட்டு ஓரளவுக்கு அந்த படம் வந்துட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம், இன்னும் நம்மளுக்கு வந்து கரெக்டா ஒரு வாரமா 6 நாள் இருக்கு. ப்ரோ இந்தியன் 2ல குத்தாரா ப்ரோ சிக்னல்? கொடுக்கல. இல்ல இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுவோம், நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அது ஒரு பேச்சு பொருளாக எடுத்து அவங்களே இஷ்டத்துக்கு சொல்றாங்க. நம்மளும் பேசக்கூடாதுன்னு கடைசியில் அவங்கள பத்தியே தான் பேசுறதா இருக்கு. புரியல. இல்ல நம்ம பேசல ப்ரோ, இங்க நிறைய பேர் வந்து அவங்களது வந்து அவங்கள்ட்டயே ஒரு சோர்ஸா கன்சிடர் பண்ணி ஒரு நியூஸா போடுறாங்க. இல்லண்ணா அதைத்தான் சொல்றேன். இப்ப அதை இங்க கொண்டு வராங்களா, இப்ப நம்ம அதை பத்தி பேசுறோம். இப்ப நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணிடலாம்னு யோசிச்சாலும் அதை பேசுறோம்ல. இப்ப அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க சொல்ற விஷயத்த நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்றோம்ல. இப்ப அவங்களுக்கு அந்த கண்டென்ட் தானே தேவைப்படுது. நம்ம என்ன சொன்னாலும் பேசுறாங்க ஒரு 5 நிமிஷம்னு. நம்ம நெகட்டிவா இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு நெகட்டிவா நம்மளுமே வந்து டெய்லியும் வந்து ஒரு ஒரு 1 hour பேசணும்னு வச்சுக்க, இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற டாபிக் வந்து கிட்டத்தட்ட எல்லா மீடியம்லயுமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க நெகட்டிவா பேசினா. நம்ம அப்படி பேசுறது இல்ல ப்ரோ. ஆனா தேவாரா கொடுத்தாங்க அனிருத். தேவாரா ஒரு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து அது டிசாஸ்டர் இல்லையே. தேவரா வந்து ஒன்லி ஃபார் தெலுங்குக்காக அவரு நம்ம ஹிட் ஆடியன்ஸ்க்கு தமிழுக்காக கிடையாது, நம்ம ஆடியன்ஸ்க்கு கிடையாது. அது அவர் வந்து தெலுங்குக்காக தான் சொன்னாரு. பயங்கரமா டிசாஸ்டர் அடிச்சு அப்படியே பயங்கரமா அந்த அளவுக்குலாம் வந்து கேம் சேஞ்சரை போட்டு துவைச்சவெல்லாம் தேவரா கிடையாது. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மேபி வந்து இது பண்ணுவாங்க, டிசாஸ்டர் ஆயிட்டாங்களே படத்தை பார்த்தவங்க எல்லாம். தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்குமே வந்து இப்பயும் சொல்றேன், தெலுங்கு ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து சும்மா இந்த டைம் லைன்ல பார்த்து சொல்லணும்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுமே சொன்னாங்க தேவரா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்ப அனிருத் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, எல்லாருமே இப்ப ப்ரொடியூசர்ஸே போட சொல்லி இது பண்றாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சொல்றேன், அனிருத்துமே போட்டா கூட அங்க கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் அந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகும். அது அனிருத்த சப்போஸ் இந்தியன் 2க்கு போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த கண்டென்ட் வந்து இந்தியன் 2க்கு போடல. அவர்தானே மியூசிக் போட்டாரு. நான் சொல்றது இந்த மாதிரி வந்து ராக்கி சிக்னல் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாலுமே இந்தியன் 2 படம் வந்துட்டு என்னதான் அனிருத்து யாரு காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தாலுமே அந்த மாதிரி படத்தெல்லாம் காப்பாற்றவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு இதுவாயிடுதுல. அந்த மாதிரி வந்து படத்துல கண்டென்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீ விடாமுயற்சி பொறுத்தவரையும் வந்துட்டு
இந்த படத்துல வந்து நீங்க இது வரையும் பார்த்த இந்த ட்ரைலரோட பிட்வீன் த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க, பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே தான் இருந்தது. மேக்கிங்கா இந்த படத்தை வந்து என்ன பொறுத்தவரையும் ஒரே ஒரு ஒப்பீனியன் தான், விடாமுயற்சி பொறுத்தவரையும் எப்படி தோணுதுன்னா, படம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தாண்டி ஒரு படம் ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்ரோல் ஆகாது விடாமுயற்சின்ற அந்த ஒரு மினிமம் கேரண்டி, மினிமம் கான்பிடென்ட் இருக்கு. ட்ரோல் ஆகிற அளவுக்கு மேக்கிங்கோ இல்ல இதுவோ எடுத்து வச்சிருக்க மாட்டாரு மகிழ். இதுவரையும் பார்த்தவரையும் கிளிம்ஸ் வரையும் இதுவரையும் எல்லாமே நம்ம ட்ரைலர் பார்த்துருக்கோம், டீசர் பார்த்துட்டோம். பார்த்த வரையும் நம்மளுக்கு எந்த ஒரு ட்ரோல் கண்டென்ட் மாதிரி வந்து படத்துல இருக்காது அப்படின்னு தோணுது. அது வந்து பிளாக் பஸ்டரா ஆகுதா இல்லையான்றதோ இல்ல ஹிட் ஆகுதா இல்லையான்றது தான் நம்ம கையில இதுக்கு மேல இருக்கு. ட்ரோல் ஆகாது, அது வேணா ஷியூரா சொல்லலாம். நான் எப்படி சொல்றேன்னா, நம்ம கங்குவாலாம் வந்துட்டு பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. அது பயங்கரமா போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்தியன் 2 பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு வலிமையே சொல்றேன். வலிமையே வந்துட்டு வலிமை, விவேகம், இந்த படத்துக்கெல்லாம் வந்து ட்ரோல் கண்டென்ட் நிறைய இருந்தது. படத்துலயே இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம அஜித் ஃபேனாவே இருந்தாலும் சில கண்டென்ட் நம்ம வந்து ஒத்துக்கணும் தான் ஆகணும். ஓகே, இந்த கண்டென்ட் எடுக்காம இருந்திருக்கலாமே, இந்த கண்டென்ட் ஆகுது இந்த படம் வந்து ட்ரோல் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டுமே விடாமுயற்சியில் இருக்க பாசிபிலிட்டிஸ் கம்மி, ரொம்ப கம்மி. இல்ல கங்குவா வந்து ட்ரோல் ஆனதுக்கு காரணம் படம் கிடையாது, இவங்க பேசுனது இல்ல ப்ரோ, படமே தான். நான் சொல்றது படத்துல அந்த ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக் சீனுக்கு முன்னாடி பிரசன்ட் போர்ஷன் ஒரு கிரிஞ்ச் எடுத்து வச்சிருந்தாங்களே, அதுவே வந்து ஒரு ட்ரோல் தான் சொல்றேன். அதுவே இவங்களுக்கு வந்து கொடுத்த கண்டென்ட். இவங்க பின்னதான் பேசினாலுமே அது இவங்களுமே வந்து கொஞ்சம் ஒரு சைடு கண்டென்ட் கொடுத்துட்டாங்களே அந்த மாதிரி எடுத்து. ஆமா ஆமா ஆமா. மற்றபடி பிளாஷ்பேக்ல வந்து இவங்க சொல்ற அளவுக்கு மற்றவங்க வந்து இது பண்ற அளவுக்குலாம் பிளாஷ்பேக் போர்ஷன்ல அந்த அளவுக்கு படம் பெருசா கனெக்ட், அதான் பெருசா பயங்கரமா எதிர்பார்ப்ப அளவுக்கு இல்லைனாலுமே அதுல ட்ரோல் கண்டென்ட் வந்து இவங்க மற்றவங்க எல்லாரும் போட்டு இது பண்ற அளவுக்கு அதுல எதுவுமே இல்லை. அதை நான் ஒன்றும் ஒத்துக்கிறேன். ஆனா பிளாஷ்பேக் முன்னாடி அந்த பிரசன்ட் போர்ஷன் எதுக்கு வச்சாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே டீமே கொடுத்துட்ட மாதிரி இந்த விடாமுயற்சியில வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காதுன்னு ஒரு 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 மினிமம் கேரண்டியா சொல்ல முடியுது. இல்ல ப்ரோ, மகிழ் வந்து அந்த மாதிரி மகிழோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்மே நம்ம அதுக்கேத்த மாதிரி எடுக்கிறவர் தான். கரெக்ட். இதோட அவரோட எல்லா படமும் நம்ம வந்து மகிழோட எல்லா படமும் பார்த்திருப்போம். பார்த்தனால வந்து எனக்கு ஷியூரா சொல்ல தெரியுது. அது இன்க்ளூடிங் கழக தலைவன் ஆகட்டும், எந்த படமா இருந்தாலுமே வந்து மகிழ் வந்து இந்த ட்ரோல் பண்றதுக்கான கண்டென்ட் மாதிரி படத்துல எதுவுமே வந்து அன்னெசரியா வந்து பெருசா வைக்கணும்னு வைக்க மாட்டாரு. கலத்தரவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் ப்ரோ இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் சீன் தான் எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. இல்ல ப்ரோ, அது படம் நல்லா தான். ஹீரோ வேற யாருன்னா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்தது. இல்ல ப்ரோ, இந்த ஹீரோக்கே நான் சொல்றேன், அதாவது எந்த ஹீரோ இருந்தாலுமே அந்த படத்தோட ஒரு இதுன்னு இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது கிளைமேக்ஸ் சீன் இப்போ வரையுமே வந்துட்டு நான் எக்கச்சக்க வாட்டி பார்த்திருக்கேன். சூப்பரா ஸ்டேஜிங் பண்ணிருப்பாரு. அது எடுத்த விதம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து காட்டின விதம், ப்ரொஜெக்ட் பண்ண விதம், அதெல்லாமே சூப்பரா மேக்கிங் வைஸ் வந்துட்டு நம்ம இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணக்கூடியவரா அப்படின்னு வந்து நம்ம ஆரவ் அப்படி இருந்தாரு, பாடி பில்டிங்கோட பக்காவான ஒரு ஃபிட்னஸான ஒரு இடத்துல இருக்கும்போது இவர் அடிக்க முடியுமா? ஒரு ஹீரோயிசம் இல்லாம அந்த இடத்துல சூப்பரா காட்டியிருப்பாரு. யாரோ ஸ்பீக்கர்ல வந்து இதுவாகுது. அஜித் குமார் ப்ரோ, நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது ப்ரோ. வேற ஏதோ கால்ல பேசுறாரு ப்ரோ. போன்ல பேசிட்டு வந்திருக்காங்க, மணிமேகலை வந்திருக்காங்க ஸ்பீக்கருக்கு. வணக்கம். 5 நிமிஷத்துல சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க, அதானே? அதேதான். டைம் இல்லைங்க, எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. கரெக்ட். நான் சொல்லிட்டேன் உங்க டைலாக். இவங்க சொல்லுவாருல்ல, வடிவேல யாரும் சொல்லுவாங்களே, கக்கா கப்போன்னு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாரு, அது மாதிரி எல்லாரும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. நன்றிகள். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களாங்க? அதுக்கு தாங்க மெயினா வந்தேன், அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். என்னதுங்க, எங்க ஊர்ல ஒரு தகவலும் இல்லை. இந்த தேட்டருக்காரர் வேற விஜய் அண்ணா ஃபேனு, எந்த படத்துக்கு போனாலும் விஜய் அண்ணா பாட்டு தான் போடுவாரு. அதனால எதுவும் காண்டில் எங்க தலை படத்தை எடுக்காம விட்டுட்டாரான்னு தெரியல. அதான் கேட்கலான்னு வந்தேன். ஏன் எங்க ஊர்ல இன்னும் ஒரு தகவலும் வரல? கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஹலோ சுகுமார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். சுவிட்சர்லாந்து தானே?
ஐயோ! எத்தன நாளைக்கு தான் கேட்டுட்டே இருப்பீங்க? ஊர் பேர் எத்தன இல்ல நாளைக்கு சொல்ல வருங்க போறீங்க? வருங்க வருங்க. இன்னும் ஒரு நாள்ல ஒரு மேக்ஸிமம் 1 ஆர் 1 டேலே வந்துரும் பாருங்களேன். சண்டேக்குள்ள வந்துரும். இல்ல எனக்கு டவுட் என்னன்னா, அந்த தியேட்டர்காரர் உண்மையாவே விஜய் அண்ணா ஃபேனு. எந்த படத்துக்கு போனாலும் நான் மெய்யழகன் படத்துக்கு போம்போதும் விஜய் அண்ணா பாட்டு போட்டுட்டே இருப்பாரு. லப்பர் பந்து படம் பார்க்க போனாலும் விஜய் அண்ணா பாட்டு தான் போடுவாரு. எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டு போட்டுட்டே இருப்பாரு அவரு. யார் ஃபேனா இருந்தாலுமே விடாமுயற்சி வராமலா இருக்காதுங்க, வரும். ஏங்க அவங்க பிசினஸ் அதுதாங்க. அதுக்காக அதெல்லாமா பார்ப்பாங்க? புரியலையே. என்ன இல்ல வேட்டையன்ல இருந்து எல்லாரும் இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க? வேற வேற தகவல்லாம் வருது. மலையாள படம் ஏதேதோ படத்த போட்டுட்டே இருக்காங்களோ ஒழிஞ்சு, இன்ன வரைக்கும் விடாமுயற்சி பத்தி ஒரு தகவல் ஒரு விளம்பரம் கூட போடலைங்க. ஏங்க அதை லைக்கா தானேங்க பண்ணணும். லப்பர் பந்து படத்துக்குள்ளேயே தளபதி பாட்டு வருமே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்துச்சா? மறந்துட்டேனே. எந்த பாட்டு? போக்கிரி பாட்டு வரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க ஊர் வந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எடுத்தோன படத்துல பெரம்பலூர் மாவட்டம்னு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஹலோ பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? ஹோஸ்ட் எல்லாம் இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க. பரணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. உங்க இதுல எக்கோ அடிக்குது, நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது பேசினா. ஏங்க அதை நானே சொல்லணும்னு நினைச்சேன். உங்க ஸ்பேஸ்க்குள்ள வந்தோடனே என்னோட ஏர்பட்ஸோட என்னால கனெக்ட் பண்ணவே முடியல. காதே வலிக்குது. அப்படி சவுண்டா இருக்கு. உங்க ஸ்பேஸ்க்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்களா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல ஒரு 2 நாள் அப்படிதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அன்வான்டா கட் ஆகுது, 2 ஆடியோவா போகுது. முந்தானி இதெல்லாம் ஓவர்லாப். இல்ல நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு இவ்ளோ சவுண்ட் வரல. ஆனா உங்க ஸ்பேஸ்க்குள்ள வந்து ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பா காதுல வந்து இதான மாதிரி ஆகுது. இல்ல நாங்க கொஞ்சம் லவுடான ஆளுங்க, அப்படிதான் இருப்போம். என்னவோ தெரியல. எங்க தலைப்படம் மட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி. நல்ல காலம் எங்க தலைப்படம் கரெக்டா பாருங்க. எப்படி கரெக்டா வியாழக்கிழமையில எனக்கு லீவு நாள் அன்னைக்குங்க கரெக்டா படம் வேற போடுறாங்க. எனக்கு அன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஷோ மட்டும் பாக்குறதுக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு நான் அப்படி காத்துட்டு இருக்கேன். ஒரு தகவல் போட மாட்டேங்கிறாங்க. பேசாம லைக்காவே இது பண்ணி கேட்டலாம். யாராவது இருப்பாங்கல்ல அங்க ரிலீஸ், எத்தனை அந்த வாட்டி மாதிரிலாம் கேட்க தான் மாட்டியாதா? ட்வீட் பண்ணி ஹலோ இதை போடுங்க, என்ன என்ன இன்னும் தகவல் வரலன்னு நிறைய வாட்டி தான் கேட்டுட்டே தான் இருக்கேன். கமெண்ட்ல யார் நம்ம கமெண்ட்லாம் மதிக்கிறாங்க? மணிமேகலை, நீங்க ஆக்சுவலா யாரோட ஃபேன் நீங்க? நான் வந்து தலை ஃபேன் தாங்க. ஆனால் நான் அதுக்காக போயிட்டு விஜய் அண்ணாவை திட்டுறது, இந்த வன்மம் கமெண்ட் போடுறது, கமல்ஹாசன் ஃபேனாக இருந்தால் ரஜினிகாந்த் போட்டு திட்டுறது, அப்படியான ஆள் கிடையாது. யாராக இருந்தாலும் நல்லா நல்லா இருந்தால் பாராட்டுவேன், அவ்வளோதான். இல்ல, ஏன்னா கங்குவா டைம்ல வந்துட்டு இதேதான். கங்குவை பத்தி நெகட்டிவ் பேசுறப்போ எங்க சூர்யானாவை பத்தி ஏன் இப்படி பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்கன்னு நீங்க இப்போ வந்து மறுபடியும் எங்க தலை அதுதாங்க படம்னு வர்றீங்களா? அதுதான் அதனாலதான். சொல்றேன். யாரையுமே நான் திட்ட மாட்டேன். எனக்கு வந்து இந்த வன்மம் கக்குறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னு ஒரு ஃபேவரட் இருக்காங்க. அதுக்காக இன்னொருத்தவங்களை வந்து நான் அவங்கள வந்து நான் தாழ்த்தி பேச மாட்டேன். சரி ரைட். அப்ப நீங்க ஒரு கூல் சுரேஷ் மாதிரி எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் பண்றீங்க. யார் வந்தாலும் சரி ஒரு அப்படி ப்ரொமோஷன். அப்படி அது என்ன சொல்றது, ஒருத்தங்களை வந்து நீங்க அடிக்கிறதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா? ஒருத்தங்களை வந்து நீங்க வந்து ரொம்ப தாழ்த்தி பேசி ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி அதுல வந்து எது நல்லா இல்லையோ அது நல்லா இல்லைன்னு சொல்லணும். எனக்கு வந்து சத்தம் அதுல வந்து பயங்கர இது வந்து நெகட்டிவா இருந்தது ஒளி அப்படிங்கறது நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். நீங்க வேணா ஸ்பேஸ்ல போய் கேட்டு பாருங்க. எது எது நெகட்டிவா இருந்தது, எது எது பாசிட்டிவா இருந்தது சொன்னா. அது மாதிரி பாடல் ஆசிரியர்கள்லாம் அதுக்காக நல்லா எழுதியிருக்காங்க, வசனம் நல்லா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாராட்டாம ஒரு படத்தை வந்து போட்டு அடிக்கணும்னு முடிவு பண்ணி அடிக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை நான் பதிவு பண்றேன், அவ்வளவுதான். சரி, கேம் சேஞ்சர்ல ஏதாவது ஒரு 4 பாசிட்டிவ் சொல்லிட்டு போங்களேன் நீங்களாச்சும். ஏன்னா நீங்க தான் ஒரு ஃபுல் நான் பாசிட்டிவான ஆளு. பார்க்கல. நான் அந்த படம்லாம் பார்க்க மாட்டேன். பெரிய பெரிய ப்ரொடியூசர் இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்க்கறது அப்போ இல்ல. அப்போ ஆக்சுவலா நீங்க தான் ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்கீங்க, மொத்தமா தவிர்த்திருக்கீங்க.
மொத்த நெகட்டிவே பக்கம் போகணுங்கிறதுக்காக ஃபுல் பாசிட்டிவ்ல படத்தை தவிர்த்திருக்கீங்க. எதுக்குமே நான் போகல. நான் வந்து ரொம்ப காலமா சுவிஸ்ல இருந்தாலும் நான் எந்த படத்துக்குமே போனது கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் போன படமே காக்கி சட்டைக்கு அப்புறம் நான் போன படமே வந்து தங்கலான் படம் தான். அதுவுமே ஒருத்தங்க எனக்கு ரிக்வெஸ்டா கேட்டாங்க, நீங்க வந்து எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க, நீங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் உண்மை பேசுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டிஎம்ல ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் போய் முயற்சி எடுத்து தான் நான் பார்க்கவே போனேன். இல்லைன்னா நான் படம் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்படி ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் போய் நான் தங்கலான் பார்த்துட்டு வந்து நான் வந்து கமெண்ட் போட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி வந்து தங்கலான் அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க போய் பார்த்துட்டு படத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. பார்த்துட்டு வந்து என்ன சொன்னீங்க படத்தை பத்தி? அவங்க பாசிட்டிவா சொன்னாங்க. ஹேஷ்டேக் அடிச்சு பாருங்க. அவங்க பாசிட்டிவா சொன்னாங்க. சரி சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா இல்லீங்களா? வீட்டுக்கு தள்ளி போகுதுன்றாங்க உண்மையா? இருக்கு ப்ரோ. சரி ரைட் ஓகே. அதுக்கு நான் கேட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒரு அப்புறம் டவுட் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேட்டது மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். லைட்டா மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு எல்லாம் சொல்றது நியூஸ். பட் இல்லைன்னா இது மாதிரி ரூமர் வரல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மைத்ரி மெகர் சீக்கிரம் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள ஒரு நல்ல அப்டேட்டோட வருவான். அது வரைக்கும் நல்ல சந்தோஷமான செய்தி அதுதான். இந்த 3 குரங்கு தான் ப்ரோ. ஏன் விடுங்க, அதனால நான் அதை பத்தி பேசல. அது பேசுறப்ப அமைதியாயிட்டேன். ஏன்னா நம்மளும் நிறைய தடவை சொல்லியாச்சு. இல்லை நம்மளும் நிறைய தடவை சொல்லியாச்சு சம்மந்தம் இல்லாத அவங்களை பத்தி பேச வேணான்னு. நம்மளும் பேசி அதை ஆஃப்ல நான் எவ்வளோ தூரம் அளவுக்கு இவ்வளோ நேரம் ஆஃப்லேயே இருந்துட்டேன் சும்மா ப்ரோ பேசும்போது கூட. சரி ஒரு பாசிட்டிவான வைப்புக்கு போவோம். சுமார் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கணும் ப்ரோ. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்க கம்பெனில இருந்து தேவாவோட HD இன்னைக்கு ரிலீஸ் பண்றதா ஒரு ட்வீட் வந்துச்சு காலையிலேயே, உண்மையா? என்ன படம் ப்ரோ? தேவா. அது என்னைக்கு ரிலீஸ் ஆன படம்னு கேளுங்க, அதிர்ச்சி ஆயிடுவார். ஹே பரணி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. உங்க 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 சிவகார்த்திகேயன் ரொம்ப ஃபேன்ல நீங்க. அவரோட இந்த மாதிரி நிறைய பழைய படத்தோட எல்லா டைட்டிலுமே பயங்கரமா ஹிட் ஆகுது. நீங்க வந்து காக்கி சட்டையில இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா படமுமே அவர் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து அந்த தலைப்பு எடுக்கிற படம்லாம் செம்ம ஹிட் ஆகுமே. அது மாதிரி இதுவும் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது நான் வேணா எழுதி தரேன். இது ஷார்ட் படம். அப்படியா? பரவாயில்லையே. ஏன்னா இங்கே எஸ்கேக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க. கண்டிப்பாக எஸ்கே படம்லாம் வந்துடும், நான் போவேன். எனக்கு எஸ்கே படமும் விஜயண்ணா படமும் தான் நான் நிறைய ஃபேன்ஸ் இங்கே பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி இருக்குது. வெளிநாட்டில் வந்து விஜயண்ணா வந்து ஏதோ இலங்கை பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரான்னு தெரியல. அதனால அது எந்த படமாக இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட் கனெக்ட் இருக்குது அதுக்குள்ளே. விஜயண்ணா வந்து இலங்கை தமிழரை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி எஸ்கேக்குள்ளேயும் அவங்கள்ட்ட ஒரு கனெக்ட் இருக்குது. எஸ்கே படம் அவங்களுக்கு பொதுவாக இந்தியன் ஆர்மியே பிடிக்காது. ஆனால் இந்தியன் ஆர்மியை வச்சு அப்படி படம் எடுக்கிறாங்க. எல்லாரும் கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. பொதுவாக அவங்களுக்கு இந்தியன் ஆர்மினா அவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறவங்க அந்த எஸ்கேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை பார்த்தாங்க. என்னெல்லாம் படமே எடுக்க விட தெரியுமா? நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கமெண்ட் போற போக்குல ஒரு லைன்ல சிரிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. வாழ்த்துக்கள். எனக்கு எஸ்கே படத்துல பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லை எதுலையோ தான் பார்க்கும்போதுங்க, அவங்க வந்து இல்லை இந்த படத்துக்கு நினைக்கிறேன், யுவனோட படம், விஜயண்ணா படத்துலேயே யுவனோட ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவர் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் ஃபோட்டோலாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாங்க. எனக்கு அது வரைக்கும் யுவன் 3 கல்யாணம் பண்ணுறாருங்கிற தாட்டே எனக்கு தோணாது. அது மாதிரி பிரபுதேவாவை ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், அவர் நயன்தாராவை ஏமாத்தினாரு. அந்த மாதிரி மனிதர்களோட மனநிலைமை வந்து பயங்கரமாக மோசமாக இருக்குது. நிறைய மனிதர்கள் வந்து மாறணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவங்கள சூப்பர் ஸ்டார் பிடிக்குதுங்கிறதுக்காக கமல்ஹாசனை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நான் வந்து எனக்கு நல்ல காலம் எனக்கு அந்த ரெக்வெஸ்ட் வச்சாங்க டிஎம்ல வந்து நீங்கள் போய் தங்கலான்னு பார்க்க சொல்லி. நான் அதுக்கப்புறம் தான் படமே பார்க்குறேன். 20 வருஷமாக நான் சுவிஸில் இருந்து கூட நான் வந்து காக்கி சட்டைக்கு அப்புறம் தங்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் மெய்யழகன்,
லப்பர் பந்து, அப்புறம் கங்குவா. அதுவுமே வந்து நான் வந்து எங்க டைரக்டர் சிவாவுக்காக தான் போனேன். சூர்யா அண்ணாவுக்கெல்லாம் போகல. நான் வந்து எங்க எங்க தல படம், வீரம் படம் எனக்கு பயங்கரமா பிடிக்கும். அதனால விஸ்வாசம் பிடிக்கும். டைரக்டருக்காக மட்டும்தான் நான் அந்த படத்துக்கு போனேன். ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு எங்க தலைக்கு மாஸ் என்ட்ரி கொடுத்தவர் அவர் தான். பயங்கரமா ஹிட் ஆனது படம். நான் வீரம் படம்லாம் செம்மையா ஹிட் ஆனிச்சு. விஸ்வாசம்லாம் அது வந்து பயங்கர சென்டிமெண்ட்டான எனக்கு 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 பிடிச்சிச்சு. நீங்க அவரெல்லாம் போட்டு அடிச்சிட்டு மார்ஃபிங் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவரெல்லாம் ட்ரோல் பண்றதெல்லாம் நீங்க வேணா பண்ணிட்டு போங்க. அவர் வந்து தலை அவருக்கான இடத்த கொடுப்பாரு. அவரும் அதுக்கு ஏன்னா நீங்களாம் சரி ரைட்டு. எப்படி அடிச்சிங்க தெரியும்ல. ஏங்க அடுத்த சரி படம் ரைட்டு. அவருதான் உங்களுக்கு பிரகாஷ் ஓகேவா? பிரகாஷ் ப்ரோ அடுத்த இல்ல படம் இல்ல அவர் பண்ணா பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஏதோ ஓகேவா? பாசிட்டிவா இல்ல இல்ல இருங்க பிரகாஷ் ப்ரோ வந்து ஏதோ பாசிட்டிவா போலான்ட்டு ஆரம்பிச்சாரு. இது மறுபடியும் திரும்ப சிவாட்ட போனா ஆமா மறுபடியும் நெகட்டிவ் தான் உங்க போகும். அதனால பிரகாஷ் ப்ரோ நீங்க பாசிட்டிவா ஏதோ சொல்ல வந்தீங்களா உங்க அதுவே சொல்லிருங்க. ஸ்பேஸுக்கு ஃபயர் விடுறேன். நான் கீழே யாரோ ஒருத்தங்க கமெண்ட் போட்டாங்க. எனக்கு என்ன கேட்டாங்கன்னு புரியல. அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. எனக்கு அவங்க நல்ல கமெண்ட் தான் போடுவாங்க. என்ன கேட்டாங்க? மியூட் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல இல்ல என்னவோ சேஃப் சோன்ல இருக்கீங்களான்னு கேட்டாங்க ஒருத்தங்க. அது என்ன சேஃப் சோன்னு புரியலையே. சரி பிரகாஷ் ப்ரோ பிரியாவும் இருக்கீங்களா? யாருங்க அவங்களை பிரகாஷ் இப்ப ப்ரோ இவ்வளவு ப்ரூட்டலா யாருங்க அட்டாக் பண்ணது? இருங்க பிரகாஷ் ப்ரோ. கேக்குறாங்களா? சேஃப் சைடுனா ஆமா எல்லாரும் ஆமா சப்போர்ட் பண்றதுனால அப்படின்றாங்களான்னு எனக்கு புரியல. சரி பிரகாஷ்ண்ணா இருக்கீங்களா? இல்ல அவர் சிவான் எடுத்தோன்னே கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்துக்கு காதை மூடி உட்கார்ந்துருக்காரு. பாய். ஓகே ஓகே பாய். தனுஷ் மூலையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காதை மூடி உட்கார்ந்துருப்பாரு. நீ அந்த நெகட்டிவிட்டி போனதுக்கு அப்புறம் தான் பிரகாஷ் ப்ரோ புத்தியில் பெற்று வருவாரு. சுகுமாரண்ணா நீங்களாவது இருக்கீங்களா? ஒருத்தர் கேட்டிருந்தாங்கல்ல யாரோ தேவா. யாரோ இல்ல உங்கள் உற்ற நண்பன் அஜித் தான் கேட்டாரு. சொல்லுங்க. பட் அது என்ன என்ன கேட்டாரு அவரு? கிளியரா எனக்கு கேட்கல. இப்ப பதில் சொல்ல வந்த மாதிரியே வந்தீங்களே பரணி. மறுபடியும் கேள்வி என்னன்னு கேட்க வந்தீங்களா? அவர் தேவாங்கிற படம் ஹெச்டில ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ தகவல் கேட்டாரு. இல்ல 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 ப்ரோ அந்த படமே நீதான் ரிலீஸ் போகுது. ஆமா ப்ரோ. ஆனா ஆஸ் ஆஃப் நோ இல்ல. இது மேபி மைட் பி நான் அந்த படத்தை தியேட்டர்ல இன்னைக்கு போய் பார்க்கலான்னு இருந்தேன். ரிவ்யூலாம் ரொம்ப பேடா இருந்துச்சு. அதனால வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் போன்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மும்பை போலீஸ் கதை தான். ஆனா வந்து கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன மாதிரி கிளைமேக்ஸ்ன்னு தெரியல. 2 கிளைமேக்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. தெரியல ப்ரோ. ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அந்த மலையாளம் ஃபிலிம்ல வர கிளைமேக்ஸ் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. தெரியல, நாட் ஷுர். பிரகாஷ் ப்ரோ வாய்ஸே காணும், எதுவுமே பேச மாட்டாரு. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்னு ஒரு மூட் அவுட்ல போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளோ வந்தாரு, ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்னு போயிட்டாரு போல. வந்தாருன்னா நானும் அவர்கிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன். பரணி ப்ரோ அந்த பனி படம் இருக்குல்லங்க, பனி அந்த படத்தோட ஹீரோ தான் வந்து டைரக்டரா? ஆமா ஆமா அவர் தான் டைரக்டர், ஜோஜோ ஜார்ஜ். ஓகே, அவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணிக்கிறாரா? இத அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பனி தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனா அந்த படத்துல அந்த பசங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க, அந்த 2 பேரும் கரெக்ட் கரெக்ட். அவங்க 2 பேரும் சூப்பரா இருப்பாங்க. செம்மையா அவங்க நல்லா இது பண்ணிருப்பாங்க. 2 பேர் நல்லா செம்ம ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ் கூட நல்ல கிளைமேக்ஸ் தான் அது. லாஸ்ட் 30 மினிட்ஸ்மே நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல. எனக்கு லாஸ்ட் 30 மினிட்ஸ் பிடிச்சது. பட் படம் ஓவரால் ஒர்க் ஆகல. ப்ரோ எந்த படம் தான் ப்ரோ உங்களுக்கு ஒர்க் ஆகும்? எந்த படம் பார்த்தாலும் ஒர்க் ஆகல ஒன் டைம் வாட்சபிள் அப்படிதான் சொல்றீங்க. அந்த அதுதான் சொல்றேன். எனக்கு அந்த வாவ் ஃபேக்டர் அதுல வந்து எனக்கு நான் சொல்லவா நிறைய அயலான் 3.75 ப்ரோ அவர் வந்து கேம்ஸ் ஆடுறாருல, அதுதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கேம் ஆடுறதுக்கு. மெட்ரோ அயலான் 3.75 கொடுக்கல. மெட்ரோ 5 குத்தீங்களா? 3.5 அன்னைக்கு தான சொன்னீங்க. 3.5 தான் கொடுத்தேன். ஆமா
அன்னைக்கு தான் கேப்டன் மில்லரும் ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் மில்லருக்கும் 3.5 தான் கொடுத்தேன். கேப்டன் மில்லரும் எல்லாரும் நெகட்டிவா தான் சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டு இப்போ ஒரு படம் ரிவ்யூ போடுறோம்னா கொஞ்சம் பெரிய ரிவ்யூஸ்னா என்னன்னா ஒரு 4 பேர்த்த டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி இவங்களுக்குலாம் ஒர்க் ஆயிருக்கு, அப்போ ஓகே நமக்கும் ஒர்க் ஆயிருக்கு, வேற ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அதையும் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போடுறவங்களும் இருக்காங்க. சில பேர் அவங்க ஒப்பீனியன் மட்டும் போட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. நான் 2வது கேட்டகரி. எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அது மேபி வந்து அதனால தான் நான் வந்து இப்போ சப்போஸ் எனக்கு பிடிச்சி மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எதுவுமே போட மாட்டேன். எனக்கு பிடிக்காம மற்றவங்களுக்குலாம் பிடிச்சதுன்னா மட்டும் நான் வந்து ட்வீட் போட்டுருவேன். எனக்கு ஒர்க் ஆகல, பட் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு கூட வந்துட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இது இப்போ என்ன சொல்ல பொன்மான் போகவா இல்லைன்னா வந்து இது என்னது ஒரு ஜாதி ஜாதகம் போவான்னு சொல்லி. நான் சொன்னேன் பொன்மான் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஃபிலிமு, ரிலேட்டபிளாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஒரு மைண்ட்லெஸ், சும்மா ஒரு 2.5 மணி நேரம் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு வெளியே வந்தால் எல்லாம் மறந்து போயிடும், அப்படிதான் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மான் தான் போகிறாரு ஆக்சுவலாக. உங்களுக்கு ரைஃபிள் கிளப் எப்படி ப்ரோ இருந்தது? ரைஃபிள் கிளப் எனக்கு பிடிச்சது ப்ரோ, ஒர்க் ஆச்சு. அந்த படம் எனக்கு தேட்டருக்குலாம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. செம படம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அந்த செட்டப்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க. எனக்கு அவன் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க கூலா காட்சி விளாண்டிட்டு அந்த ஷாட்லாம் தியேட்டர்ல ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் கூட, கிளைமேக்ஸ்ல அவன் கண்ணியத்தன் வருவா, இவங்க 2 பேர் சேர்ந்துருப்பாங்க, அதுதான் நல்ல அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். எஸ் எஸ். பிரகாஷ் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணேன், ஆனா இன்னும் பார்க்கவே இல்லை. மேபி ஏதாவது ஃபோன் வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஐயோ நான் மட்டும் ஃபோன் வந்துச்சுன்னா கட் ஆயிருமே. ஃபோன் வந்துச்சுன்னா கட் ஆயிருமே. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. பட் அவர் எதுவும் ரிப்ளை பண்ணல. இப்ப நான் திடீர்னு ஃபோன் பண்ணி அப்ப அதனால கட் ஆயிடுச்சுன்னா அதனாலதான் நான் ஃபோன் பண்ணாம இருக்கேன். சுகுமார் சொல்லுங்கண்ணா. ஏங்க அவங்க 2 பேரும் இப்போதைக்கு துணிக்கடை மேனிக்யூ மாதிரி தான் இருக்காங்க 2 பேரும். இல்ல சுகுமார் ப்ரோ இப்ப எமோஜி போட்டு ப்ரோ ரெட்ரோ அப்டேட் வரும் சொன்னீங்களே, எப்போ ப்ரோ வரும்? சுகுமார் ப்ரோ நீங்க போட்டுருந்தீங்களே இந்த திஸ் வீக்னு, வித்தின் 1 வீக்னு அவரே போட்டிருந்தாரு அந்த ட்வீட்ல. கண்டிப்பா வந்துருமா இந்த வாரத்துல? அவர் கார்த்திக் சுப்ராஜோட போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காரு ப்ரோ, அவர்கிட்ட கேட்டுதான் போட்டாராம். அவரு சொல்லுங்க ப்ரோ. அவர் ஏதோ எமோஜி போடுறாரு பாருங்க, அதுதான் எமோஜியா போட்டுருக்காரு. பேச முடியாத. சரி ப்ரோ, இல்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒரு போஸ்டர் இருந்தாங்க, அதோட ஒரிஜினல் பிக்சர் எவ்வளவு சூப்பரா இருக்கு, அதை ஏன் அப்படி விட்டு வச்சிருக்கான் புரியலையே. நேத்தால எனக்கு பார்த்து செம்ம காண்டாயிடுச்சு. விடாமுயற்சி இது. அது ஒரிஜினல் ஸ்டில் வந்துச்சா? ஒரிஜினல் ஸ்டில் HD விட்டுருந்தாங்க ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அதை தேவையில்லாம நடு ரோட்ல கொண்டு போய் எங்கெங்கயோ எடிட் பண்ணி பேக் அதை வச்சு எடிட் பண்ணி நான் வந்தோடனே கேட்கணும்னு இருந்தேன். இல்ல ப்ரோ இப்போ வந்த ஸ்டில் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்களேன். இப்போ வந்து இல்ல ப்ரோ, அதுதான் என்னன்னா முட்டை ஸ்டில் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது, ஆனா ஒரிஜினல் பிக்சர் வரும்போது பயங்கரமா இருக்கு. அந்த முந்தானே இதை கண்ணை வச்சு விட்டு இருந்தது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எல்லாம் இல்ல இப்போ வந்து ஃபுல்லா ஹெச்டி ஃபுல்லா நல்லா வருது பாருங்க. நல்லா ஸ்டில்லா விட்டு அந்த ஸ்டில் விட்டாங்க ஃபர்ஸ்ட் லுக்கு. என்னங்க ரொம்ப மந்தமா போகுது, ஏதாவது ஒரு கேம் போடுங்க. கேம் போடுங்க. கேம் போடுறது 2 பேரும். சுகுமார் ப்ரோ கேக்குதா? அப்பாடா வந்துட்டாரியா, உசுர் வந்துருச்சு சிட்டிக்கு. இல்ல பேஷண்ட்க்கு உயிர் இருக்கு. இன்னொரு ஃபோன் வந்துச்சு, அதனால அந்த ஃபோன் பேச போயிட்டேன். நல்ல வேளை இந்த ஃபோன் வரல. ஓகே ஓகே. அதுக்கு நடுவுல வேற பேச வந்து மணிமேகலை வேற பேசினாங்க நடுவுல, அதுக்கடி ஃபோன் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். அவரு எமோஜி மட்டும் போடுறாருன்னா அவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னன்னு கேளுங்க. சரி அப்ப யாராவது சொல்லுங்க. அதாவது வந்து 30,000 ஃபாலோவர்ஸ் வந்தப்ப வந்து 20 அல்லது 30 டிக்கெட் தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 15 வரைக்கும் கொடுத்துட்டேன். மிச்சம் ஒரு 15 இருக்கு டிக்கெட் கிவ்வே தர்றது. அதை வந்து இப்போ வந்து விடாமுயற்சி ஸ்பெஷலாக தரலான்னு ஐடியா. எப்படி தரலாம் அப்படின்னா, ட்விட்டரில்
ஸ்பேஸ் லிசனர்ஸ்க்கு ஒரு 3 டிக்கெட்டு, யூடியூப் லிசனர்ஸ்க்கு ஒரு 3 டிக்கெட்டு, நம்ம ட்விட்டர் ஃபாலோயர்ஸுக்கு ஒரு 3 டிக்கெட்டு. அது மாதிரி மொத்தம் பிரிச்சு தரலான்னு ஐடியா. இப்போ இப்போ ஸ்பேஸ் லிசனர்ஸ்க்கு எப்படி தர்றது, என்ன மாதிரி எப்படி எப்படி செலக்ஷன் பண்ணலாம் வின்னர்ஸை அப்படிங்கிறத யாராவது ஐடியா சொல்லுங்க. ப்ரோ அவங்க 2 பேரும் போன வாட்டி எதுக்கும் ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தீங்க, ஆப்ஷனாவது வச்சிருந்தீங்க. இந்த வாட்டி அந்த ஆப்ஷனையும் கட்டல. இல்ல அதான் சொல்லிருக்கேன். இல்ல 15 டிக்கெட்ல 3 பிரிச்சிருக்கேன். மிச்சம் 9 பக்கம் மிச்சம் 6 இருக்குல்ல. அதுல 2 வந்து ரெகுலர் லிசனர்ஸ் கொடுத்துடலாம். நான் வந்து அதே மாதிரி பெரும்பாலும் டிக்கெட் வந்து தமிழ்நாடுக்குள்ள மட்டும் தான் தர மாதிரி ஐடியா. இருந்தாலும் மாவீரன் கேட்டனால பெங்களூரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அண்ட் பெங்களூருக்கு வந்து டிக்கெட் கிவ்அவே. அதில் வந்து மாவீரன் ஒருத்தர் செலக்டட் வின்னர், ரெகுலர் லிசனர் அப்படிங்கிற கேட்டகரியில் செலக்டடு. டிக்கெட் உங்க அதான் அவர் செலக்டடு. யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த டிக்கெட்டு அவர் செலக்டடு. அடுத்த லிஸ்ட்டில் உங்களுக்கு சேர்ப்போம். இப்போ வந்து இந்த மிச்சம் வந்து இப்போ 9 டிக்கெட் இருக்குது. அந்த 9 டிக்கெட் மட்டும் இதில் மட்டும் மொத்தம் 10 டிக்கெட்டில் 5 டிக்கெட் வேறு மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அதை கடைசியாக சொல்லுவோம். 10 டிக்கெட் இப்போ கணக்கு. அந்த 10 டிக்கெட்டில் ஒருத்தருக்கு வந்து ரெகுலர் லிசனர் அப்படிங்கிற கேட்டகரியில் மாவீரன் ப்ரோக்கு செலக்டடு 1. அடுத்தது வந்து இந்த 3 பேர் ஸ்பேஸ் லிசனர்ஸ்க்கு தர மாதிரி அது எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அந்த 3 பேர்த்துங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு செலெக்ஷன் பண்ணால் தான் புக்கிங் 3ஆம் தேதிக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். வேல்பாரியில ஃபர்ஸ்ட் 15 எபிசோடுக்குள்ள இருந்து எந்த கேள்வி வேணாலும் கேளுங்கண்ணா. அப்படி ப்ரோ சினிமா பத்தி என்ன கேளுங்க ப்ரோ. நான் யூடியூப் ரெகுலரா கேட்பேன் ப்ரோ மார்னிங். ஆனா இல்லன்னா அஜித் ஃபிலிம்ஸ் வச்சு ப்ரோ நீங்க 2000க்கு அப்புறம் கேள்வி கேளுங்க பிரகாஷ் ப்ரோ. நீங்க 90s 80s கூட எல்லாம் இல்ல அஜித் அவர்களோட ஃபிலிமோகிராஃபி இல்ல ஃபிலிம்ஸ்ல வர ஏதாவது வச்சு ஒரு சும்மா ஒரு கேள்வி செஷன் வச்சு சூர்யா படத்துல இருந்து கேளுங்க ப்ரோ. விடாமுயற்சி டிக்கெட் கிவ்அவேங்கறனால அஜித் படத்துல கேள்வி கேட்போம். இப்போ வந்து ஒரு 10 கேள்விங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சொல்லிட்டே முன்கூட்டியே சொல்லிட்டு பண்ணிடுவோமா? நாளைக்கு நடத்துவோமா கான்டெஸ்ட்? இல்லை இன்னைக்கே இப்போ இப்பயே போயிடலாமா? நீங்க ரெடினா ரெடி. இல்ல அத மத்தவங்க இப்பயே கொடுத்துருங்க. யார் வின்னரோ பதில் சொல்றாங்களோ அவங்கள அதிகபட்ச பதில் சொல்றவங்களுக்கு அது 2000க்கு மேல கேளுங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு 2000க்கு மேல எந்த கேள்வி இருந்தாலும் அதுக்கு மேல கேளுங்க. கேள்வியில் எப்படி 2000க்கு மேல பிரிக்கிறதுன்னு தெரியலையே. 2000னா 2000 ஃபிலிம் 2000க்கு அப்புறம் இந்த ஃபிலிம்ஸ் தான் மீன் பண்றாங்க. ஆமா 25 வருஷம் இருக்கு ப்ரோ. 25 வருஷத்துல எவ்வளவு எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து இருக்க ஞாபகம் தானே அதிகமா வரும் நம்ம கேள்வி டக்குன்னு. சரி பண்ணுங்க. நீங்க யோசிச்சுட்டு நாளைக்கே வாங்க. காலையில ஒரு ட்வீட் போட்டு விடுங்க. இன்னைக்கு வந்து இது விடாமுயற்சி ஸ்பேஸ் லிசனர்ஸ் 3 இதுன்னு சொல்லி வேற எமோஜியா போட்டுட்டு இருக்காரு. நான் சும்மா அதாவது நான் சொல்லட்டுமா, ஒரு கான்டெஸ்ட் நடக்க போது நான் கொடுக்க போறேன்னு சொல்லி வர லிசனருக்கு நான் கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பிரகாஷ் இப்போ கொடுக்கணும்னா இப்போ நம்ம ஸ்பேஸுக்காகன்னு இருக்கிற லிசனருக்கு தான் கொடுக்கணும்னு வந்து அவர் முடிவு பண்ணியிருக்கனால இப்பவே வந்து கொஸ்டின் கேட்க போறாரு. அஜித் படம்னு வந்து நீங்க சொல்லியாச்சு. அஜித் ஃபேனுனா அவர் எந்த படமா இருந்தாலுமே வந்து ஒரு ஃபேனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோன்றதை தாண்டி இது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. கொஸ்டின்ன்றது எப்படி வேணா கேட்கணும் பாருங்க. ஈஸியா கேட்கற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே கலந்துதான் கேட்பாரு அவரு. என்னோட ஒப்பீனியன் எல்லாமே கலந்து கேட்கலாம், அவரோட இஷ்டம் தான். அந்த கலந்து கேட்கறதுல பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி 10 கேள்வி அவர் கேட்கறதுல அது எத்தனை ஆன்சர் பண்ற யார் நிறைய ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு அவர் கொடுப்பாரு. ஸ்பீக்கருக்கு மட்டும் கிடையாது. பிரகாஷ் ப்ரோ கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அவர் வந்து ஸ்பீக்கர்ல சொல்ற ஆன்சர் மட்டும் கேட்டுக்காம போய் கமெண்ட்ஸையும் செக் பண்ணுவாரு. ஸ்பேஸ் கீழே யாருன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதனால லிசனருக்குமே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, வின் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து அடிஷ்னலா வந்து புவன் அப்படின்னு இருக்காருல்ல, அந்த எக்ஸ்ட்ரா 5 டிக்கெட் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்ல, அந்த புவன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு வின்னராக செலக்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் ரெகுலர் லிசனர் அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லிடுறேன். இப்போ இந்த ரெகுலர் லிசனர்ஸ்க்கு அடிஷ்னலாக ஒரு 5 பேருக்கு தரலான இந்த 10 டிக்கெட் இல்லாமல் 5 டிக்கெட் சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து இப்போ ரெகுலர் லிசனர் அப்படிங்கிற கேட்டகரியில் மாவீரன் ஒன்று செலக்டடு. அடுத்து வந்து இவர் ஒருத்தர் செலக்டட், புவன் ஒருத்தர் செலக்டடு. அஜித்குமார் பிரதர் உங்களுக்கு செலக்டட். ஆனால் எபிக் ஸ்கிரீன் இல்லாமல் கேளுங்க, நமக்கு எபிக் ஸ்கிரீன் செட் ஆகாது. அது இல்லாமல் வேற டிக்கெட் கேட்டேன் ப்ரோ, நான் பார்த்து சொல்றேன். ஓகே, நீங்க ஒரு 3 பேர் ஓகே
இவங்க செலக்டட் ஆனவங்க மட்டும் ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து போயிட்டா புது ஸ்பீக்கர்ஸ்க்கு அலோவ் பண்ணிடலாம். கரெக்ட். ஓகே. அப்ப நீங்க வந்து இல்ல அதான் ஒரு 5 மினிட்ஸ் அது மீன்ஸ் அந்த குவிஸ் முடியற வரைக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மாவீரன் இவரு அஜித் குமார். சரி ஓகே ஓகே. மாவீரன் என்ன பண்ணாலுமே கேட்டு போயிடுறேன். இல்ல மாவீரன் என்ன பண்ணாலுமே ஸ்பீக்கர் விட்டு போகாதனாலதான் மாவீரன் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனாரு. அஜித் குமார் ப்ரோ உங்க இதுல இருந்து லைட்டா எக்கோ வருது. நீங்க இல்ல ப்ரோ அதுதான் என்னன்னா தேவா மூவி வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே மாவீரன் ப்ரோ? கரெக்ட். அந்த படத்தோட ஹெச்டி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அந்த சங்கராந்திக்கு இல்ல சங்கராந்தி வஸ்துனானு மேபி ஐ டோன்ட் நோ. அது என்னோட கெஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. பட் வந்து இது வராது இப்போதைக்கு. ஆஸ் ஆஃப் நோ வராது. ஓகேல அதான் ஒரு டவுட். சங்கராந்தி வஸ்துனா தமிழ் டப்பிங் வருமா ப்ரோ ஓடிடில? ஓடிடில மேபி வரலாம் ப்ரோ. வர டவுட் தான் இப்போதைக்கு டவுட். பரணி ப்ரோ ஹிந்தி கண்டென்ட் தான் லீக் ஆகுதா ப்ரோ வெளிய? என்னன்னா அது டப் ஒண்ணும் பண்ணல ப்ரோ. சங்கராந்தி வருஷனுக்கு தமிழ் ஒன்னும் டப் பண்ணல. அதனால வரது டவுட் தான். இல்ல ஓடிடில மேபி டப் பண்ணுவாங்க. இல்லப்பா ஒன்னும் ஓடிடிக்கு டப்னா ஓடிடி வருதுன்னா இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணல. அதனால வந்து இப்போதைக்கு வரது டவுட்னு. மேபி லேட்டரானா வரலாம். சரி ஓகே. பரணி ப்ரோ ஹிந்தி கண்டென்ட் தான் அந்த பைரேட்டடா வருதா? ஹிந்தி கண்டென்ட் டாபிக் டைவர்ட் ஆகுது பாரு. இல்ல ப்ரோ நானே நேத்து தாக்கு மகராஜ் ரீவிசிட் பண்ணேன் ஹெச்டில. அதுல வந்து எல்லாத்துலயுமே மென்ஷன்ல வந்து ஹிந்தின்னு தான் போட்டிருந்தாங்க. எனக்கு அதனாலதான் ஒரு டவுட். இருங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ அப்படியே பொறுமையா வந்து யார் ஸ்பீக்கர் விட்டு வந்து போறது வின் பண்ணவங்க ஸ்பீக்கர் விட்டு ரிமூவ் பண்ணுங்க. நான் போய்க்கிறேன். ஓகே. அவங்க அப்புறமா பிறகு ஜாயின் பண்ணுவோம். மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி வின் பண்ண வந்தவங்க தயவு செய்து வின் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கெட் தரீங்களா? பரணி ப்ரோ என்ன மேட்ச்? பிரகாஷ் ப்ரோ நானும் கலந்துக்கலாமா? அஜித் ஃபேனா? வினோத் நம்மள தனியா நம்ம போட்டுக்கலாம். இப்பதான் ப்ரோ வந்தான் எனக்கு தெரியல. இல்ல வினோத்துக்கு இது கிடையாது. ஏன்னா வினோத் எப்படி அவர் வேற மாதிரி 4 தடவை பாத்துருவாரு. அவருக்கு இல்ல அவர் வாங்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி டிக்கெட் வினோத்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான். சுகுமார் ப்ரோ ஒரே டிக்கெட் புக் பண்ணி கொடு ப்ரோ. நீ டிஎம் கூட ஓபன் பண்ணி வைக்க மாட்டேன். அவர் நேத்தே கேட்டாரு. வினோத் நான் சொல்றேன் வினோத் இப்ப வந்து குவிஸ் கேட்க போறாங்க. 3 கேள்வி கேட்பாங்களாம். 3 கேள்வியில ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணாலே நீ வின்னு. நீ ஸ்பீக்கர் வேற வந்துட்ட. மாஸ் பண்ணு ஜெயிச்சிரு. ஆல் தி பெஸ்ட். ஆனா கரெக்டா தான் ஆன்சர் பண்ணணும். வினோத் தேவையில்லாத கொஸ்டின் டைவர்ட் பண்றது. இல்ல ப்ரோ நான் வின் பண்ணிட்டு கீழ போடுவேன். நான் 5 நிமிஷம் தான் இருப்பேன். எனக்கு கேளுங்க ப்ரோ வின் பண்ணிட்டு நான் கீழ போய்டுவேன். பிரகாஷ் ப்ரோ கேள்வி கேளுங்க. ரெடி. அதாவது மொத்தம் 10 கேள்விகள். அந்த 10 கேள்விகள்ல அதிகபட்ச கேள்விகள் சொல்றவங்க முதல் 3 பேர் வின்னர்ஸ். ஓகேங்களா? அது கமெண்ட்ல சொன்னாலும் சரி ஸ்பீக்கர்ல சொன்னாலும் சரி 10 கேள்விகள் கேட்போம். பரணி நீங்க வின்னர்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. எத்தனை பேர் கரெக்டா யார் அதிகபட்ச கேள்வி போன தடவை மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. பதில் சொன்னோம் சொல்லலாம். நான் ஏதாவது ஈஸியான கேள்விகள் தான் கேட்க போறேன். ஓகேவா? அதாவது வந்து கொஞ்சம் சில கேள்விகள் வந்து கிண்டலான கேள்விகளும் இருக்கும். நீங்க கரெக்டா வந்து மேட்ச் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்போ வந்து அஜித் கூட இணைஞ்சு நடிச்ச ஹீரோக்கள் வந்து பல ஹீரோக்கள் இருக்கிறாங்க. அதுல ஜெயராமும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஹீரோ. அவர் வந்து ஏகன்ல நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு படத்துலயும் நடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? இப்போ வந்து ஜெயராம் அப்படிங்கிற கதாபாத்திர பெயர்ல அஜித் நடிச்ச படத்தோட பேர் என்ன? என்னங்க ப்ரோ இன்னொரு டைம் கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு தடவை கேளுங்க ப்ரோ. சிம்பிள். ரொம்ப சிம்பிள். ஜெயராம். அப்ப நான் கேள்விதான் சுத்தி கேட்கிறேன். அஜித் வந்து கதாபாத்திர பெயர் ஜெயராம் அப்படின்னு நடிச்ச படம் பேர் என்ன? ஏகனா ப்ரோ? ஏகன் ப்ரோ. ஏகன் இல்ல ஏகன் என்ன சிவாங்கிற பேர் கூட தெரியாதாங்க. நீங்க வினோத் நீங்க சும்மா இருங்க. அப்புறமேட்டு அஜித் ரசிகர் சொல்லாதீங்க. டிஸ்குவாலிஃபை. வினோத் இப்படிதான் டைவர்ட் பண்ணுவான். பிரகாஷ் ப்ரோ நீங்க பரணி கமெண்ட் செக் பண்ணு. பிரகாஷ் ப்ரோ கமெண்ட் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் ஒருத்தர் ஆழ்வார்னு போட்டிருக்காரு. ஆழ்வார் கிடையாது. அமராவதி. ஒருத்தர் சாரதிங்கிறவர் வின்னர். அவரு தான் வின்னர். தொடரும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ரமேஷ் கண்ணா இயக்குனரா அறிமுகமான அந்த தொடரும் படத்துல அஜித் குமாரோட பேரு ஜெயராம் அப்படிங்கிற ஆன்சர் சொன்னார். ஐடி பேரு தமிழா 2023. பேர் அவரோட பேரு சாரதி. ஓகே முதல் வின்னர். ஓகே ஓகே நோட் பண்ணிட்டேன்.
இன்னொரு கேள்வி. இல்ல ஒரு கேள்விக்கு இல்ல ஆன்சர் இல்ல பண்ணிருக்காரு. முதல் வின்னர் இல்ல, முதல்ல ஆன்சர் பண்ணிருக்காரு, நிறைய ஆன்சர் ஆமா பண்றவங்க தான் வின்னர். அதான் இந்த கேள்விக்கு வின்னர், அவ்வளவுதான். கரெக்ட். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி வந்து பரணி மட்டும் சுத்தமா க்ளூ தரக்கூடாது, ஏன்னா பரணிக்கு தெரியும் இந்த கேள்வி. மோகன்லாலுடைய ஒரு படம், ஓகேவா, அஜித் ரீமேக் பண்ண படம் கிடையாது, ஓகேவா, ரீமேக் பண்ண படம் கிரீடம். நான் சொல்றது ஏன்னா நேற்றுக்கு சொன்னேன்ல கங்குவா கங்குவா அப்படின்னு ஒரே உச்சரிப்புல 2 படம் பேர் இருக்குன்னு சொன்னால, ஒரு ரஜினி படம் ஒரு சூர்யா படம். அது மாதிரி அஜித்தோட படம் பேர் ஒன்று, மோகன்லால் படம் பேர் ரெண்டும் ஒரே மாதிரி உச்சரிப்புல வரும். அது என்ன படம்னு சொல்லணும். க்ளூ இந்த படத்தை பத்தி சமீபத்துல பேசிட்டு இருக்கோம், சமீபத்துல நேற்று இன்னைக்கு எல்லாம் பேசி இருந்திருக்கோம், அதுதான் க்ளூ. இன்னைக்கும் பேசியிருக்கோங்கிறது க்ளூ. வில்லன். ஏங்க வில்லனுங்கிறது ஒரே டைட்டில், நான் சொல்றது உச்சரிப்புல, நான் சொல்றது வில்லனுங்கிறது ஒரே டைட்டில் தான் இங்க வச்சாங்க அங்கேயும் வச்சாங்க, ஒரே மாதிரி உச்சரிப்புல இருக்கும், ஆனா ரெண்டு வேற வேற அப்படிங்கிற மாதிரி. வேணா ஒரு க்ளூ தரேன், மோகன்லால் படம் மாதிரி. ரெட் மோகன்லால் படம் இருக்காண்ணா? இல்ல இல்ல இல்ல. உடனே க்ளூ மட்டும் சொல்லிடுறேன், மோகன்லால் படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ரோ ஆல்வால். இல்லங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. பரணிக்கு தெரிஞ்சிச்சு, அழகா சொல்றேன், ரிலீஸ் ஆக போகுது. நீங்க ரொம்ப டஃப்பா கேக்குறீங்க கேள்வி எல்லாம். ஏங்க அது நேற்று ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சுங்க அந்த படம். அந்த படம் இன்னொரு க்ளூ சொல்லிடுறேன், நேற்று அந்த படம் மோகன்லால் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, போன வாரம் திடீர்னு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அந்த படத்தை, ஓகேவா, அதான் க்ளூ. இப்போ அந்த படத்தை பத்தி சமீபத்துல பேசியிருக்கோங்கிறது 2வது க்ளூ. இதுக்கு மேல ஒரு ஈஸியான கேள்வி கேட்க முடியாதுல்ல, பரணி இந்த கேள்வி தெரியுங்கிறனால நான் சொல்லல. அப்புறம் இன்னொரு சொல்லிடுறேன், அந்த 2வது வின்னரும் அவரே தான், சாரதிங்கிறவர் சொல்லியிருக்காரு, படம் பேரு தொடரும். என்ன ப்ரோ? சேம் ஃபிலிம் மோகன்லால். ஓ அததான் நீங்க இப்போ பேசணும்னீங்களா? ஆமா, அந்த வின்னர் பேரு அவ்வளவு சீக்கிரமாவா? அதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா க்ளூ சொல்றேன்னு சொன்னேன். பரணி ஷியாம் அப்படிங்கிறவரை எழுதிக்கிங்க, ஷியாம் எக்கின், இவங்க 2 பேரும் அந்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வின்னர் வந்து நீங்க வின்னர் லிஸ்ட் எழுதுறது வந்து ஃபர்ஸ்ட் எக்கின் அப்படிங்கிற பேர் இல்லைங்க, எக்கின் பீட் அவர் பேரு. ஒரு நிமிஷம் கமெண்ட் பண்ணிருப்பாரு, நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம். ஓகே, அவர்தான் இந்த கேள்விக்கான வின்னர், அவரை வச்சுங்க, எக்கின் பீட் அப்படிங்கன்னா அவர்தான் ஃபர்ஸ்ட், அவர்தான் பண்ணிருக்காரு. ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்களும் இன்னும் ஆன்சர் வந்து யாரும் சொல்லல. இதுல அஜித் ஃபேன் 3-4 பேர் கிட்ட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 3 பேரா? அவர் டஃப்பா கேக்குறாரு ப்ரோ, அதெல்லாம் நான் மலையாள படம் எல்லாம் பாக்குறது கிடையாது. டஃப்பா கேட்டா மலையாள படத்தை நீங்க சொல்லலாம். அது தொடரும். இப்ப ரீசென்ட் டைம்ல அந்த கேள்வியில் வந்திருக்கும்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏன்னா அந்த அவர் பேரே காணோமேனா, யூசர் நேம் ஸ்பெல் பண்ணுங்க. ஓகே எக்கின் ட்வீட். அந்த எக்கின் ட்வீட் தான் வின்னர் இந்த கேள்விக்கு. ஓகே இல்ல வினோத், இன்னும் 8 கேள்வி இருக்கு, கைவிட்டுறாத. நான் மேல மட்டும் தான் அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கேன், பாத்துக்கப்பா. எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்பீக்கர்ல நிறைய வாய்ப்பு பில்லா பாலாக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த கேள்வி பல தடவை நம்ம ஸ்பேஸ்ல கேட்டிருக்கேன், திரும்ப கேள்வி கேட்கிறேன் அதே கேள்வியை. அஜித் விஜய்ங்கிற கதாபாத்திர பேர்ல நடிச்ச படம், அதாவது அஜித் பேரு படத்துல விஜய், அது என்ன படம்? நிறைய தடவை அந்த கேள்வி கேட்டிருக்கேன், சீக்கிரம் பதில் சொல்றவங்களுக்கு தான் இது வின்னர். சொல்லுங்கப்பா. என்னங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்க டக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்கன்னு பார்த்தா யாருமே சொல்லல. ஆஞ்சநேயா ப்ரோ, ஆஞ்சநேயா. இல்ல ஆஞ்சநேயா அவர் பேர் என்ன ப்ரோ? ராஜாவின் பார்வையில ப்ரோ. அப்படியே எல்லா படத்தையும் சொல்லிருங்க அப்படியே, அது கிடையாது ப்ரோ. கேள்வி எனக்கு கேட்கவே இல்லை ப்ரோ. ஒரே கேள்வி வந்து இல்ல, கேள்வி மட்டும் திரும்ப சொல்றேன். அஜித்தோட கதாபாத்திர பேர் விஜய், அதாவது அஜித் விஜய்ங்கிற பேர்ல நடிச்ச படம் பேர் வேணும். கமெண்ட்ல பாருங்க. ரெட்டை இடை வயசு, அதுதான் பாத்துருக்கேன். யார் என்னமோ சொன்னாங்களே, யாரு? ரெட்டை ஜட வயசு. அது ரெட்டை ஜட வயசு, யாரு ரெட்டை இடை வயசுன்னு சொன்னாங்களே, யாரு அப்படி சொன்னாங்கன்னு பாக்குறேன். ரெட்டை ஜட வயசு கரெக்டா. என் பேரு அது பரணி ப்ரோ. சாரதி பேர் எழுதுங்க ப்ரோ. ரெட்டை ஜட வயசு நான் தானே சொன்னேன், நீங்க ரெக்கார்ட்ல பாருங்க போய். அவரு ரெட்டை இடை வயசுன்னு சொன்னாரு.
ப்ரோ நான் ஆமா ரெட்ட ஜட வயசு நான் நைஸா பாத்துருக்கேன் ப்ரோ அந்த வினோத் படம். அப்படியே வந்து சொன்னதை மாத்தி அப்படியே ப்ரோ சொல்றது. ரெட்ட ஜட வயசு ப்ரோ நான் பாத்துருக்கேன் ப்ரோ. அதுல எங்காவது கும்முன்னு இருப்பாரு அதுல கலரா. ஏய் யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் வினோத் நான் ப்ரோ தான் நீங்க நான் தான் நான் தான் என் பேர் ஏது ப்ரோ. ரெட்ட ஜட வயசு. சொன்னீங்க. பரணி ஆமா பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். என் பேர் ஏது ஃபர்ஸ்ட். ஒரு பாட்டு பாடு, ஒரு பாட்டு பண்ண பரணி வினோத், பரணி வினோத் ஒரு பாட்டு பண்ணா நீ வின்னர் வினோத். ஒரு பாட்டு பாடினா இன்னொரு நானே ப்ரோ சொல்லான்னு கேக்கதான் நீங்க ப்ரோ பேச இப்ப லேட்டஸ்ட் பண்ண இல்ல பாட்டா வினோத், பாடுவேன். நீங்க அது ஒரே ரொம்ப ஓல்டு படம். ரெட்ட ஜட வயசு தெரியும் ப்ரோ. இல்ல அந்த ரெட்டஜ நேரது அந்த 2 சைடு ஜட ஹீரோயின் போட்டு பேசு. வரும் ப்ரோ அந்த ஹீரோயின். கரெக்டா 2 சைடு ஜட போட்டு வரும். நல்லா இருக்கும் அந்த சீன். இல்ல அவர் பாருங்க நான் ரெட்ட ஜட வயசுல பாத்துருக்கேன். ரெட்ட ஜட போட்ட வயசா படம் பேரு ரெட்ட ஜட போட்டு வருவாங்களாம். எப்பாடி எப்பா பாது அந்த ஒரு பாட்டு பாடிட்டாலே நீங்க வின்னருங்கிற. இல்ல வினோத் வின்னர் இல்ல, ப்ரோ நான் யார் ஏமாத்துறான். பண்ணாலும் வினரா? இல்ல இந்த கேள்விக்கு பதில் பரணி வந்து சாரதி வின்னரு மறந்துடாங்க. ப்ரோ 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 பரணி பரணி ப்ரோ ப்ரோ என்ன சொல்லுங்க லீவ் ப்ரோ. பண்ணிட்டு இவர் அஜித் குமார் ப்ரோக்கு அவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. அவரு கரெக்டா ஆன்சர் இன்பாக்ஸ்ல பண்றாரு. எனக்கு தெரியல, என்ன எடுத்துட்டு அவருக்கு கொடுங்க. அவரு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு அஜித் இருக்காரு. குமார் தான் அஜித் வின் குமார் ப்ரோ. பண்ணியாச்சு, அவர் தான் வின் டிக்கெட் பண்ணிட்டாரு. வாங்கிட்டாரு. அவருக்கெல்லாம் அவரு திரும்பி எல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொஸ்டின் பாஸ் பண்றாருங்க, பதில ஆன்சர் பாஸ் பண்றாரு. ஐயோ பிட்டு கொடுத்தாரு, நான் வளரிட்டேனா? சாரி அழிச்சிருங்க இதெல்லாம். ஐயோ கடவுளே. சரி அடுத்தது வந்து சரி ஓகே. அடுத்தது வந்து ம், என்ன இதுல கேள்வி? என்னன்னா இந்த கேள்விக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பிரகாஷ் bro இருங்க, நம்ம மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேள்வி மட்டும் நீங்க கேளுங்க. ரூல்ஸ் நான் செட் பண்றேன். தப்பா யார் அட்டன் பண்றாங்களோ அவங்க ஸ்பீக்கர்ல இருந்து நீக்கப்பட்டு புது ஸ்பீக்கருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு கரெக்டான ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். சும்மா ஃப்ளூக்ல அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அடிக்க கூடாது. அப்படி அடிச்சீங்கன்னா அவங்களாம் ரிமூவ் பண்ணி கீழே இருக்கிறவங்க ஆப்ஷன் வாய்ப்பு கொடுப்போம். ஸ்குவிட் கேம் மாதிரி. ஓகே. ஸ்குவிட் கேம் அது ஸ்குவிட் சுகுமார் கேம் போன பரவாயில்ல, நல்லா ஜெயிச்சனா இருக்கு இல்லையா நல்லா இருக்கு நல்லா ப்ரோ? இருக்கு. போன ஜெயிச்சனா இல்லையா அது சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அப்புறம் எல்லாத்தையும் எல்லா படமும் சொல்லணும் வந்து எதனா ஒண்ணு கிடைச்சிடணும். தேர்ட் क्वेश्चनக்கு சாரதி ப்ரோ ஆன்சர் பண்ணீங்களா? உங்க வாயில இருந்து சொல்லுங்க. ரெட்டை ஜடை வயசு. லைட்டா கேக்குது ப்ரோ, சவுண்டா பேசலாம். எங்கேயாவது இருக்கீங்களா தனியா? சவுண்டா பேசுங்க, இல்ல ஓகே அப்பதான் ஓகே கேட்கும். நீங்க பேசுறது ஓகே ரொம்ப low. ஓகே சரி ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் ரெடி ஆயின்னு இருக்கு. எனக்கு புரியல என்ன சொல்றாரு. அட நீங்களே போகலாமே, அதை வேற சொல்லிட்டு அது வேற சவுண்ட் வேற கேக்குது, என்னன்னு புரியல வேற. இல்ல அவரே லிஸ்னர் போறாரா, ஸ்பீக்கர் வேற யாருக்காவது கொடுங்கன்னாரு. சரி ரைட் ஓகே. இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன கேள்வினா, ஸ்பீக்கர் என் தலைவன் வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன கேள்வி வேணா கேளுங்க, என் தலைவன் பார்த்துப்பான். சரி ஓகே. சரி ரைட். பிரகாஷ் ப்ரோ, இல்ல என் கேள்வி தலைவனுக்கு டிக்கெட் இருக்கா? அவரே மிகப்பெரிய ப்ரோ ஸ்பான்சர். என்ன சுகுமார் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அதுதான் சொல்றேன், என் தலைவனுக்கு டிக்கெட் இருக்கா இல்லையா? சரி பிரயாஸ் கேட்டாப்ல டக்குனு உள்ள வந்துட்டேன். இல்ல அது அவர்தான் வந்து நமக்கு வந்து டிக்கெட் ஸ்பான்சருங்க, இந்த டிக்கெட் எடுக்கலாம். ஓகேவா? சரி ஒரு கேள்வி என்னன்னா ஈஸியான கேள்விதான். அதாவது அஜித் படங்களுக்கு வந்து ஷாலினி மேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காஸ்டியூம் டிசைனா சில படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ண மொத படம் என்ன ப்ரோ? ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா பில்லா பாலா வின்னர். பில்லா பாலான்னு சொன்னது நான் சொன்னேன்ல, பில்லா பாலா ஜெயிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஓகே, பில்லா பாலா இந்த கேள்விக்கு வின்னர். பரணி நோட் பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது அஜித் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியும். அந்த படம் பேர் கேள்வி கிடையாது, அதை சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாம் டக்குன்னு உடனே சொல்லிடுறீங்க. சரண் படம். இல்ல அது அந்த ஈஸியெல்லாம் வச்சிருப்பாரு. அசல் அசல் இல்ல அதான் அசல். அந்த கேள்வி வந்து அது கிடையாது. அந்த படத்துல நம்ம இல்ல அந்த படத்துல வந்து ஏற்கனவே நம்ம வந்து சில ஒற்றுமைகள் சொல்லியிருப்போம். அது வந்து ஒரு படத்துல ஒரு சரி அந்த படத்துக்கும் அந்த படத்துல ஒரு 3 ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருப்போம். அந்த படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அது ஏற்கனவே இன்னொரு சொன்னோம்ல, அந்த படத்தோட பேரு என்னன்னு கேட்கிறேன். ரஜினி படம் ப்ரோ, ரஜினி படம் அது.
2 கதையும் ஒரே இல்ல மாதிரி இல்ல இருக்கும். இல்ல இல்ல கேள்வி நீங்க தப்பா புரிஞ்சு நினைக்கிறேன். அந்த படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஒரு 3 ஒற்றுமை இருக்குன்னு அந்த படத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த படத்தை பத்தி கேள்வி இது. அதாவது அந்த படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வரப்போற படத்துடைய பேர் என்னன்னு கேட்கிறேன் நான். அதாவது புரியல நினைக்கிறேன் ஒன்லி கேள்வி. ஃபார் ரெகுலர் லிசனர் இந்த கொஸ்டின். ஆமா, ரெகுலர் லிசனர்ஸ்க்காக தான் கேள்வி. அதுலயும் திரும்ப வேணா நான் கேள்வி வேணா தெளிவாக கேட்டுறேன். அந்த படத்துல ஒரு ரீமிக்ஸ் பாட்டு ஒன்று இருக்கு. அந்த ரீமிக்ஸ் பாட்டு எந்த படத்துடைய ஒரிஜினல் எழுது அப்படிங்கிறது கேள்வி. தலை போல வருமா? இல்ல இல்ல அதான் சொல்லிடுறேன். ப்ரோ தலை அது போல அட்டகாசம். இல்ல அது இல்ல இல்ல தலை போல வருமா? இல்ல அது இல்ல அது அதானே? இல்ல அது இல்ல அது இல்ல ஏ துஷ்யந்தா தான் பாட்டு, ரீமிக்ஸ் பாட்டு. தலை போல வருமாங்கிறது ஒரு ரீக்ரியேஷன், இது வேற பாட்டு, தனித்தனி பாடல், ரீமிக்ஸ் பாட்டு கிடையாது. ப்ரோ சிவாஜி படம் ப்ரோ. ஆர்த்த ஞாபகம் இல்லையோ அந்த அதுதான், ஆனா பாட்டு. படம் பேர் தான் நான் படத்து கேட்கறேன். பேர் தெரியலையே ப்ரோ. கமெண்ட்ல அதுதான் ப்ரோ நான் பாட்டு பாடினேன். துஷ்யந்தா அதேதான் அப்படின்னு. ஹிந்தி படம் ப்ரோ, ஜாபி மேட். வேற யாராவது கமெண்ட்ல பண்ணிருக்காங்களான்னு பாக்குறேன். ஹிந்தி படமா? புதிய கமெண்ட்ல பறவை. ஹிந்தி படமாண்ணா? இல்ல, புதிய பறவைன்னு சொன்னவர் கரெக்டான சொன்னார். யார் சொன்னது? நான் கார்த்திகேயன். புதிய பறவை தான் அந்த படம். நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஒரு 3-4 தடவை அதையும் அசலையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்போம். அதுல தாதா மிராச்சி அப்படின்னு ஒரு படத்தை அந்த டேரக்டரோட பேரு, இதுல வந்து பிரபுக்கு வந்து அந்த டேரக்டரோட பேர் வச்சிருப்பாங்க. புதிய தலைமுறையில இருந்து பாட்டும் அந்த ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பில்லாபாலா இது வரைக்கும் பேர்ல இருந்து 5 கேள்வி கேட்டிருக்காரு. பில்லாபாலா 5 கேள்வி தான் இருக்கு. ஆன்சர் பண்ணது பில்லாபாலா தானே? இல்ல கார்த்திக். ஓகே, அடுத்த கேள்வி இது ஈஸியான கேள்வி தான். இப்ப அஜித் படம் பேர்ல ஒரு கதாபாத்திர பேர் இல்ல கேக்குதா பரணி? கேக்குது சாரிண்ணா. ஏன்னா பரணி பேசுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் விட்டு கேக்குது, அதனாலதான் டவுட்டு. அதான் அஜித் படம் இல்ல ஸ்பீக்கர் கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் நான் வின்னர் முடிச்சுட்டு நான் போயிட்டு இறங்கிட்டு வரேன். ஓகே. அதாவது வந்து அஜித்தோட ஒரு கதாபாத்திர பேர் வந்து குரு அப்படிங்கிற ஏகப்பட்ட 2-3 படம் நடிச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு படம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொரு படம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதான் ஒரு படம் அட்டகாசம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அட்டகாசம் இல்லாத இன்னொரு படம் பேர் என்ன? இன்னொரு படம் வந்து தலையும் நடிச்சிருப்பாங்க. உல்லாசம். யார் சொன்னது ஃபர்ஸ்ட்? ப்ரூஸ் வெயின். ஓகே, அதே இல்ல யாரா 3வது பதில் சொல்லு. நான் 3 படம் சொன்னேன். அதுல வந்து 2 படத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுல வந்து இவர் வின்னர். இப்ப யார் சொன்னீங்களோ அவங்க வின்னர். மூணாவது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பதில் வந்துச்சுல, ஆஞ்சநேயா. அதுதான் 3வது பதில். பரமகுரு அவர் பேர். அதுல வினோத் முன்னாடி தப்பா சொன்னார்ல, அதுக்காக. சரி பரணி, இந்த லிஸ்ட் இந்த வின்னர் எழுதிருங்க. அடுத்து ப்ரூஸ் வேணா? இப்ப இல்ல ஈஸியான சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. பரணி நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. அவங்க வின்னரை தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் கேள்வி கேட்க. ஆமா, அஜித் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து இப்போ 2K கிட்ஸ், நீங்க ஏதாவது சமீபத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. அதை கேள்வி வச்சு ஈஸியா யார் பதில் சொல்றாங்களோ ஒன்று பார்ப்போம். சுகுமார் ப்ரோ ஒரு கேள்வி தேர்ந்தெடுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ரெடியா இருந்துக்கோங்க. அதான் வேகமா கேள்வி அதை விட ஈஸியா இருக்கும். ஆனா நான் என் கேள்வி நான் 5ன்றதுக்குள்ள ஆன்சர் பண்ணா மட்டும்தான் நான் வந்து வின்னரை செலக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா கேள்வி பாஸ். ரெடினா சொல்லுங்க. ரெடி ப்ரோ. ஓகே. அஜித் கேரியர்லயே வந்து பயங்கரமான ஹிட்டான படம் வந்து கொஸ்டின் கேட்க போறேன். ரெடியா இருங்க. 5 தான் என்னவன். பயங்கரமான ஹிட்டான படம் வந்துட்டு நம்ம பேர்ல நம்ம ஸ்பீக்கர்ல இருக்கிற ஒருத்தரோட பேர்லயே இருக்கு, பில்லா. அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? டேட் மட்டும் சொல்லுங்க. 2007 டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு. டிசம்பர் ரிலீஸ் ஆச்சு. டேட் தான் கேட்டேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 14/12/2007. அந்த சான்ஸ் திரும்பி கொஸ்டின் கேட்கறதுக்கு ஹோஸ்ட்கே கொடுக்குறேன் நான். இந்த கேள்வி ஈஸியா கேட்டீங்க. அதே மாதிரி சூப்பரா இன்னொரு கேள்வி கேளுங்க. நல்லா இருந்துச்சு கேள்வி.
இல்ல அப்போ திரும்பி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. பரணி கேட்டவனே கேட்பேன் நானு. பரணி ப்ரோ டக்குன்னு கேளு ப்ரோ. கேட்கவா? கேளுங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சல பில்லா கேளு. பாலா, உன்னை ஜெயிக்க வைக்கணும் நானும் பாடா இல்ல இல்ல பாடுறேன். உன்னை வந்து உன்னோட பேர்லயே வந்து நான் ஒரு கேள்வி கேட்டுமே. இல்ல யார் இப்ப டேட் சொன்னா கரெக்டா? பிரகாஷ் ப்ரோ தான். அது நான் தான் சொன்னேன். என் பேர் ஏதி எல்லாம் ப்ரோ. ஏர்லாம் சொல்றீங்க, பரணி ப்ரோ. டேட் தான் நான் கேட்டது. இல்ல இல்ல அவர் சொல்லிட்டாரு, சாரி. நான் சரி கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி, பட் கரெக்டா இது பண்ணீங்கன்னா ஓகே. காதல் மன்னன் படத்துல அஜித்தோட நேம் சிவா 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 சிவா. ஆனா வினோத் நீங்க அஜித் ரசிகர் சொல்லிக்கிறீங்க தவிர யாராவது சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்களே, அநியாயம் பண்றீங்க. ப்ரோ இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன் ப்ரோ. நான் திடீர்னு உள்ள வந்தேன் சும்மா. சரி ரைட், நான் பாத்ரூம் போனா உள்ள வந்து ஸ்பேஸ்க்கு உள்ள வந்தேன் நானு. சரி சரி ஓகே ஓகே. பில்லா ப்ரோ கரெக்ட். ப்ரோ கரெக்ட் தானே? கரெக்ட். பில்லா தான் ஆன்சர் பண்ணது. பிரகாஷ் ஒரு டவுட், நான் அப்புறம் வின்னரா? எனக்கு என்ன ஃபோன் கால் வந்துருச்சு, வெளியில கட் ஆயிருச்சு எனக்கு. இல்ல நீ வின்னராவா? அந்த கேள்வி அது கேள்வி இல்ல. கேள்வி சொல்லி முடிக்க வேண்டிய நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அப்படியா? அதான் வின்னர் இல்லையா? ஆமா சரி, அடுத்த கேள்வி கேட்போம். பரணி கேட்டு முடிச்சிட்டா அப்படி. அடுத்த கேள்வி. இல்ல போன் வந்துருச்சு, போன் வந்தோடனே கட் ஆயிருச்சு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கீழே கமெண்ட்ல டேட் நீங்க சொன்ன உடனே நான் போட்டேன். ஆமா பார்த்தேன். ஆமா இல்ல அது பார்த்தேன். இன்னொரு கமெண்ட்டும் பார்த்தேன். நீங்க முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க, பட் அது ஸ்பீக்கர் அந்த டைம்ல சொல்லியிருந்தாங்க கரெக்டா. இந்த படம் சொன்னீங்கல்ல உல்லாசம் சொல்லும்போது கரெக்டா சொல்லியிருந்தாங்க. நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ண சொல்றதுக்கும் அது கமெண்ட் பண்றதுக்கு ஒரே டைம்ல இருந்துச்சு. சரி ஸ்பீக்கர்ல இருந்த சொன்னனால அவர் வின்னர் செலக்ட் பண்ணியாச்சு அந்த கேள்விக்கு. சரி சரி ஓகே, அது கரெக்ட் தான். முன்னாடி பதில் சொல்ல கரெக்ட் தான். இப்ப கடைசி கேள்வி. இது எத்தனை கேள்வி பாருங்க, அது மறந்துட்டேன். ஐயோ 7 வின்னர்ஸ் தான் வந்திருக்காங்க. சும்மா ப்ரோ கேள்வி கேட்ட கேள்விக்கு இது வரல. இல்ல எட்டாவது கேள்வி நான் கேட்கிறேன். அதாவது எட்டாவது கேள்வி நான் வந்து கேட்டுறேன் ப்ரோ. நான் கேட்டுறேன். கேளுங்க. என்னோட கேள்வி நான் கேட்டுறேன். கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு மட்டும் பரணி கரெக்டா நோட் பண்ணிக்கோ, கமெண்ட்ஸையும் செக் பண்ணுங்க. ஓகே, இதுவரையும் வந்து எத்தனை படம் நடிச்சிருக்காரு அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அஜித் ஃபேனா இருந்தா கண்டிப்பா அது சொல்லாம இருக்க மாட்டீங்க. அது கேள்வி இல்லை. அவர் நடிச்ச படங்கள்ல அவர் வந்து அவர் வாய்ஸ்ல பேசாத படங்கள் எத்தனை படம்? நம்பர்ஸ் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. சூப்பரான கேள்வி. ப்ரோ பவித்ரா வந்து அவரு பேசல, விக்ரம் பேசினாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ 3 படம். யாருன்னா ஆன்சர் பண்ணிருக்காங்களா கமெண்ட்ல? என்ன ப்ரோ அமைதியா இருக்கு? ப்ரோ 5 or 6 ன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹலோ, இந்த ஆர்லாம் ஆன்சர் இல்ல ப்ரோ. क्वेश्चन எப்படி இருக்கு, ஆன்சர் எப்படி இருக்கும்? ஓகே 5 ப்ரோ. கமெண்ட் எதுவும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் நான், நீங்க செக் பண்ணுங்க. ஹலோ 6 மூவி. 6 மூவின்னு சொல்லியிருக்காங்க சுகுமார் ப்ரோ, கரெக்டா? இது பிரகாஷ் ப்ரோ வந்து கமெண்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா சொல்லுவேன். ஹலோ இல்ல கமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. நான் கமெண்ட் பார்த்துட்டு நீங்க யாரும் பேசுறேன்னா பேசுங்க. அது வரைக்கும் ஞாபகத்துக்கு வந்து பவித்ராவும் அமராவதியும் தலை பேசல ப்ரோ. ரெண்டுமே வந்து விக்ரம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 3ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ 3 ப்ரோ. ஆசை அனுவன் அப்படின்றவரு 3ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு கரெக்ட் ஆன்சர் எதுன்னு தெரியல. ஒருத்தர் ஷாம் வந்து 6ன்னு சொன்னாரு, அனுவன் 3 சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ப்ரூஸ் வெயின் 2 சொன்னாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ 6ன்னு சொல்றது நான் தான் ப்ரோ. ப்ரோ 3 நானே சொன்னேன் ப்ரோ முன்னாடியே. 3 சொன்னீங்களா?
ஆமா ப்ரோ, முன்னாடி சொன்ன சரி, 3மே. ஓகே. சுகுமார்ண்ணா. இருப்பா, பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு. ஆன்சர் அவர் தான் சொல்லுவாரா? 3ங்கிறது சரியான ஆன்சரு. யாரு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். என்னென்ன அதுதான் படம்? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பவித்ரா, யாருன்னா பண்ணிருக்காங்களா ப்ரோ? பவித்ரா 1, ஆசை 1, அப்புறம் வந்து ஹனுமன். அமராவதி 1. அமராவதி வந்து இப்ப பிரபுதேவா பண்ணாரு. ஆசை வந்து ஐயோ ஒரு டக்குனு ஞாபகம் வரல. சுரேஷ் இருக்காருல்ல, அவர் பண்ணாரு. பவித்ராங்கிறது வந்து அவர் யார் பண்ணியிருந்தாரு? சேகர்னு ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாரு. மொத்தம் அதுதான் ப்ரோ. 3 பேர் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ல யாருன்னா பண்ணிருந்தாங்களா இவங்க சொல்றதுக்கு இல்ல முன்னாடி? கமெண்ட்ல 5, 6 மட்டும் தான் இருக்கு. எதுவுமே 3 இல்ல. அதான் தேடிட்டு இருந்தேன் நானு. அப்ப கமெண்ட் இல்லனா அப்போ இல்ல பிரகாஷ், இங்க யார் சொன்னாங்க பாருங்க. ப்ரோ நான் தான் ப்ரோ. ஏன்னு சொல்லி ஒருத்தவர் வந்து 3ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு கரெக்டா. அப்ப அவர் தான் ஃபர்ஸ்ட் வின்னர். அப்ப இல்ல கமெண்ட் அவர் முன்னாடியே பண்ணியிருந்தாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா 3ங்கிறது ஸ்பேஸ் ரொம்ப லேட்டா தான் கேட்டுச்சு. எனக்கு இந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் 3 கேட்டுச்சு. ஆனா பில்லா வந்து அவர் முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொன்னாரு. சோ எனக்கு ஷூரா இல்ல, அதான் கேக்குறேன். சரி, 2 பேர் எழுதிக்கிங்க, நான் சொல்றேன் நானு. 2 பேர் எழுதிக்கிங்க. ஓகே. 8 கேள்வி முடிஞ்சிருக்கா? ஆமா. விக்ரம் தான் டப்பிங் பேசியிருக்காரு ஒரு படம். அதான் அஜித்துக்கு பேசியிருக்காருல. அமராவதி இல்ல பிரபுதேவா இதுங்க. பிரபுதேவாக்கும் பேசியிருக்காரு, விக்ரம் பேசியிருக்காரு. இந்த விக்ரம் பேசுனதுதான் வந்து விக்ரம் பேசுனது அமராவதி மொத படம். ஓகே. இல்ல நீங்க விக்ரம் பேர் சொல்லி அதான் கேட்டேன். வேற யாரும் இல்ல, அது விக்ரம் பேர் தான் பிரபுதேவா பேர் மாத்தி சொல்லிருப்பேன். விக்ரமுக்கும் அதாவது அஜித்துக்கும் பிரபுதேவாக்கும் விக்ரம் பண்ணார் ஸ்டார்டிங்ல, அதான் மாத்தி சொல்லிருப்பேன் நான். பிரபுதேவாக்கு விக்ரம் வந்து டப் பண்ணிருப்பாரு காதலன்ல. கரெக்ட். ஆமா, அதனால கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. அதான் கேட்டா தான் என்ன பிரபுதேவா சொல்றீங்களேன்னு பார்த்தேன் நான். ஓகே கரெக்ட். இல்ல பிரபுதேவாக்கும் அஜித்துக்கும் சேர்த்து வந்து இவர் பண்ணாரு விக்ரம் அந்த டைம்ல. அத வந்து மாத்தி சொல்லியிருப்பேன் அப்ப. ஆனா வந்து 3 பதம் கரெக்ட். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா ரொம்ப ஈஸியான கேள்வி. 9வது கேள்வி அது பர்னி. ரொம்ப ஈஸியான கேள்வி. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அவங்க வின்னரு. அதை சொல்லிடுறேன். அஜித் படம் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்க படம் குட் பை அக்லி. இதுக்கு முன்னாடி கடைசியா இங்கிலீஷ்ல பேர் வச்ச படம் என்ன படம்? ஒரே படம் சொல்லணும். இந்த படம் 4 படம் சொல்லக்கூடாது. தப்பா சொன்னது தூக்கிடுங்க, அவுட். ஒரு இங்கிலீஷ் அது கிடையாது. அது கணக்கிலே கிடையாது. சுகுமார் ப்ரோ யாரா சொன்னாங்களோ அவுட், தூக்கிடுங்க. வில்லனா ப்ரோ? வில்லன் என்பது மிக சரியான பதில். வில்லன் தான் கடைசியா வந்த இங்கிலீஷ் டைட்டில். ரெட்டுக்கு அப்புறம் தான் வில்லன் வந்துச்சு. எல்லாம் வில்லன் மறந்துட்டாங்க. யார் வில்லன் சொன்னா? நம்ம எஸ்பிஆர் கக்காசி. பிரகாஷ் ப்ரோ, ஆனா வில்லன் வந்து தமிழ் தானே? கமலே ஒரு இல்ல உத்தம வில்லன். அவர் வந்து உத்தம வில்லனை மேட்ச் பண்ணுங்க. வில்லன்ங்கிறது வில்லாளன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் வில்லன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. அந்த படத்துக்கு அர்த்தங்கிறது நான் வில்லன்டாங்கிறது தான். வில்லன்கிறது தமிழ் வேர்டு கிடையாது. அவர் கமல் சமாளிக்கிறதுக்காக அந்த நேரத்துல வந்து வில்லாளன் என்பவன் வில்லன் அப்படிங்கறதுக்காக ஒரு வார்த்தை அவர் புதுசா ஒரு தமிழ் சொன்னாரு. அது டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வாங்குனதுக்கு பண்ண ஸ்டண்ட் அது. சரி ஓகே, இது இப்ப யார் ஆன்சர் பண்ணா அது மட்டும் சொல்லுங்க. பேர் எனக்கு கிளியரா கேட்கல. அவர் பேரு ககாசி. எஸ்பிஆர்னு இருப்பாரு பாருங்க. எஸ்பிஆர் அபிஷியல். எஸ்பிஆர் அபிஷியல் காசி. ஓகே ஓகே. பா கண்ணு முடின்னு ஒருத்தர் இருக்காரா? ஓகே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். கை தூக்கிட்டாரு. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா சரி, இப்ப வந்து நம்ம இப்ப கடைசி கேள்வி வந்து பரணி நீங்க சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இல்ல இன்னும் ஒரு கேள்விதான். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆன்சர்ஸ் யார் பண்றாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா வந்து இப்ப ஒரே ஒரு ஆன்சர் பண்ணவங்க லிஸ்ட் நான் சொல்லிடுறேன். எக்கின் ட்வீட், கார்த்திக் கிங் மேக்கு, அதுக்கப்புறம் ஐம் பேட்மேன், ஹனுமன், எஸ்பிஆர் அபிஷியல். இவங்க யாராவது இன்னும் ஒரு ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்க வின்னர் ஆவாங்க. சாரி, அது இல்லாம தமிழ்ல இன்னொரு ஆன்சர் பண்ணாருன்னா மேபி வின்னர் ஆகலாம். மேபி டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஸ்டின் எப்ப ஸ்டாப் பண்ணணும்னு தெரியல, அதான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப 2 வின்னர்ஸ் இருக்காங்க. மற்றது எல்லாரும் ஒரு கொஸ்டின் தான். இல்ல அதுக்குதான் கொஞ்சம் கடைசி கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா யாருன்னா ஸ்பீக்கர்ல உள்ளவங்க கேட்க போறாங்க கடைசி கேள்விய. மத்தவங்க அதாவது ஜெயிக்க வாய்ப்பு இல்லாத கேள்வி கேட்டு மத்தவங்க ஜெயிக்கிற மாதிரி. ஓகே. யாரு கேக்குறீங்க? மகேஷ் ப்ரோ நீங்க கேக்குறீங்களா? பில்லா பாலாக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கேட்க வேணாம். யார் கேக்குறீங்க? ஜெயிக்க வாய்ப்பு இல்லாத ஒரு ஆள். ஜஸ்ட் வந்தேன் நானு.
என்ன கேம்னே நீங்க ஏதாவது ஒரு புரியல. அஜித் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். ஓகேங்க, நான் யோசிக்கிறேன். வேற யாராவது அதுக்குள்ள கேட்கறேன்னா கேட்கட்டுங்க, நான் வேற யோசிக்கிறேன். யாரும் சரி, வேற யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? பிரகாஷ், நான் கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம், கேளுங்க. கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கணுமா ஈஸியா இருக்கணுமா? அது எப்படி வேணா இருக்கலாம், உங்க விருப்பம். கேள்வி கேட்கற உங்க விருப்பம். அந்த கேள்விக்கு வந்து யாராவது பதில் சொல்ற மாதிரி இருக்கணும் கேள்வி, அவ்வளவுதான். அப்படியா? அஜித் வச்சு யாரும் அதிகமா டைரக்ட் பண்ணது? சிறுத்தை சிவா, சரண் சிவா. ஒரு ஆன்சருங்க. சரண் யாரு? சரண் சிவா 2 பேருக்கும் ஈக்குவலா 4 நாள் படம் பண்ணிருக்காங்க. பில்லா பாலா ப்ரோ. பில்லா பாலா இப்ப வின்னர். இல்ல 3 பேர் கரெக்டா வந்து சொன்னாங்க. சரண் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். பில்லா பாலா சொன்னாரு, கார்த்தி சொன்னாரு, பியூசைன் சொன்னாங்க. 3 பேருமே பில்லா பாலா தான்ப்பா சொன்னாரு. இல்ல ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க? சரண் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். சரண் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். அட யார் சொன்னீங்க? எனக்கு யாரு எனக்கு 3 பேர் ஸ்பீக்கர் ஆன்ல இருந்துச்சு. ஓ சரண் இல்ல ஃபர்ஸ்ட் சிறுத்தை சிவா தான், வேற யாரோ சொன்னாங்க. சரண் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆமா, சரண் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அது யாரு? நான் சொன்னேன். கார்த்தி. அட பேர் சொல்லுங்க, யார் சொல்லுங்க, யாரும் ஒரே மாதிரி ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு. பேர் கார்த்திக். ஓகே, அப்ப கார்த்தி பேர் எழுதிங்க, பில்லா பாலை பேர் எழுதிங்க. இல்ல சரண் அவர் தான் சொன்னார், அதனால வந்து சோ கார்த்தி பேர் எழுதுறேன். கார்த்தி கிங் மேக்கர். ஓகே ப்ரோ, நானும் கரெக்டா தான். சரி, ரைட், ஓகே. அப்ப வந்து இப்ப எத்தனை பேர் 3 வின்னர்ஸ் வந்துட்டாங்களா பரணி? பில்லா பாலா வந்தாச்சா? 3 வின்னர்ஸ் டாப் 3 எடுக்கணும்னா 3 வின்னர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து 2 பேர் வந்து 2 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு 3 வின்னர்ஸ். ஒருத்தர் 3 ஆன்சர், இன்னும் 2 பேர் 2 ஆன்சர். ஸோ அவங்க இல்ல 3 பேர் தான் வின்னர்ஸ் வருவாங்க. ஓகே, அப்ப அந்த 3 பேர் வின்னர்ஸ் பேரை வாச்சிருங்க. 3 ஆன்சர் சொன்ன பேரை வாச்சிருங்க, 2 பேர் வாச்சிருங்க. பில்லா பாலா. அட இருங்க, நீங்க ஒரு ஹோஸ்டா இருந்துட்டு ஒருத்தர் செலக்ஷன் பண்றதுலயே கவனமா இருக்கீங்களேங்க. ஒரே நிமிஷம் சிவகுமார்ண்ணா, அவர் கூட இந்த பேரை எனக்கு பிடிச்ச பெயர் ப்ரோ பில்லான்றது. அவர் கூட இந்த பேரை இவ்வளவு வாட்டி சொல்லியிருப்பாரான்னு தெரியலண்ணா, சத்தியமா சொல்றேன். ஓகே, as you all know, பில்லா பாலா 3 ஆன்சர் சொல்லியிருக்காரு. கார்த்திக் கிங் மேக்கர் 2 ஆன்சர். தமிழா 2023 2 ஆன்சர். சாரதி சாரதி தான் அவரா? சரி, தமிழா 2023யா? யூசர் நேம் தான் நோட் பண்ணேன். சோ அதனால பேர் தெரியல. பிரகாஷ், இன்னொரு கேள்வி நானே கேட்டுட்டேமா? சரி கேளுங்க. அந்த 2 பேருக்கு டையா வைக்கிறதுக்கு கேளுங்க. இவங்க 3 பேர் ஜெயிச்சிட்டு போறாங்க. 4ஆவதா ஒருத்தர் வின்னர் கொடுப்பாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க, ஒரே ஆள் வின்னர். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றாங்க, அவங்க மட்டும் தான் டிக்கெட் வின்னர். மத்த எந்த கால்குலேஷன் கிடையாது. நான் ஈஸியா தான் கேட்பேன். சரி கேளுங்க. அஜித் ஆர்மி மேல நடிச்ச படம் என்ன படம்? 2 படம் இருக்கே. 2 படம் இருக்கு. ஆனந்த பூங்காற்று. உன்னை கூட என்னை தருவேன், நீர் வாயனா. இத நீர் வாயனா கெஸ்ட் ரோல், உன்னை கூட என்னை தருவேன் ஃபுல் ஃபிளெஜ்டு ஆர்மி ரோல். இப்போ வந்து எந்த பதில் யார் 2 பேர் சொல்லிருக்கீங்க, ஒருத்தர் சொல்லிருக்கீங்களா? இல்ல உன்னை நான் நினைச்சது உன்னை கூட என்னை தருவேன் தான். நீ வருவாயனா நான் மீன் பண்ணல. ரைட். சரி, அப்புறம் இல்ல அவுட் நீங்க தான் கேட்கறீங்க. அப்ப ப்ரூஸ் அவர் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிருங்க. இவருக்கு வந்து 4 டிக்கெட், மொத்தம் 3 டிக்கெட் இருக்கா? அப்ப 4 டிக்கெட் இவருக்கு. ப்ரோ விவேகம் இருக்கு ப்ரோ. விவேக் வந்து அது அந்த ரோல்ல வர ஆன்டி டெரரிஸ்ட் ரோல் மாதிரி. அந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இருக்குல்ல, அது ஸ்குவாட் கணக்கு வந்து அது. ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் அது மிலிட்டரி கணக்கே வராது. அது வந்து ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. கோட் படத்துல இந்த ஸ்வாட் ஓட்டி வச்சுப்பாங்களா, அது மாதிரி. இப்ப 4 பேர் வின்னர்ஸ். ஓகேவா? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், நான் வந்து யூசர் நேம்னா எழுதும் போது வினோத் யூசர் நேம் நான் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுட்டு பிளாங்கா விட்டு எப்படி ஒரு ஆன்சர் பண்ணிடுவாரு இவருக்கு வந்து. எப்படி அவர் காப்பி அடிச்சிட்டு இருக்காரு, அட்லிக்கு மேல இருக்காரு அநியாயத்துக்கு. பக்கத்துல யாராவது சொன்னா டக்குன்னு அதுன்றாரு, கமெண்ட் சொன்னா கமெண்ட் சொல்றாரு. எனக்கு யார திருப்பி வச்சிருந்தேன். இப்போ எனக்கே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பாவம் மூவி நெருங்கட்டும், அதுக்கப்புறம் மேபி எனக்கு கிவ்அவே கொடுக்குற ஐடியா இல்ல. மேபி மனசு மாறிச்சுன்னா கொடுக்குறேன். சரி, ஓகே. 4 பேர். ஓகே. இல்ல இன்னைக்கு மொத்தம் 7 வின்னர்ஸ். 3 வின்னர்ஸ் வந்து ரெகுலர் லிசனர்ஸ். அவங்களுக்கு அந்த கேட்டகரியில வந்து 3 பேருக்கு கொடுத்துருக்கோம். புவன், மாவீரன் அண்ட் அஜித் குமார் 3 பேருக்கு. இந்த 4 பேர் வந்து குவிஸ் நடத்தி வின்னர்ஸ். மொத்தம் 7 டிக்கெட் வந்திருக்கு. அடிஷனலா 8 டிக்கெட் இருக்கு. அந்த 8 டிக்கெட் கிவ்அவே எப்படி சொல்றேங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? அது வந்து 3 பேருக்கு வந்து அதுல யூடியூப்ல லிசனர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தரதுன்னு ஐடியா. அதனால யூடியூப்ல
பிரகாஷ் அதிகமாக கமெண்ட் பண்ணவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும், அடுத்து இனிமேல் வரப்போகிற கமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ல உள்ளவங்களுக்கு, இல்லை அஜித் சம்மந்தப்பட்ட வித்தியாசமான கேள்வி கேட்குறவங்களுக்கு, அதில் வேணா ஒரு கேள்வி வித்தியாசமான கேள்வி, எந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அவங்களுக்கு டிக்கெட் கிவ்வேங்கிற மாதிரி. அல்லது கடைசி ஆப்ஷன் விடாமுயற்சி, நீங்கள் எந்த காரணத்துக்காக பார்க்க போறீங்க, எந்த காரணத்துக்காக நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து கமெண்ட்ல யூடியூப்ல கமெண்ட் சொல்றவங்களுக்கு வின்னர். இந்த 3 வின்னர் அப்படி தேர்ந்தெடுப்பேன் அதில். பிரகாஷ் ஒரு என்ஆர்ஐ கோட்டா ஒன்று ஓப்பன் பண்ணுங்களேன், ஒன்று கொடுங்களேன். என்ஆர்ஐ கோட்டாவா? இல்ல, அவர் ஆக்சுவலா இந்த 10 பேருக்கு கொடுக்குற டிக்கெட் ஒருத்தர் என்ஆர்ஐக்கு போகும், அதுதான் பிரச்சனை. இப்போ சுகுமார் ஸ்பான்சர் பண்ணலாங்க, அவரெல்லாம் ஈஸியா பண்ணுவாரு. சுகுமார் பண்ணலாமே. சுகுமார் ப்ரோ அவரே போய் ஃப்ரீயா படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் பண்ணலாங்கிற அவரு அதுல மிச்சம் பண்றாருல அவரு. பிரகாஷ் ப்ரோ லாஸ்டா கேட்ட கேள்விக்கு நான் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணேன். உன்னை கூட என்ன தெரியுங்க? ஐயம் ப்ரோ இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? ஏங்க வின்னர்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணக்க போற இல்ல சொல்றீங்க. ப்ரோ அதுக்குள்ள எனக்கு ஒர்க், நான் ஒர்க்ல வந்துட்டே பேசிட்டு இருக்கேன்னா அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. ப்ரூஸ் வெயின் தானங்க சொன்ன மாதிரி எனக்கு பார்த்து. நான் தான் ப்ரோ சொன்னேன். ஐயோ, நான் ப்ரூஸ் வெயின்னு சொல்லி தான் எனக்கு அவர் ஸ்பீக்கர் தான் இது கேட்டுச்சு, ஃபர்ஸ்ட் கேட்டுச்சு சீரியஸா நான் பார்த்த வரைக்கும். பட் நீங்க அந்த டைம் சொல்லுங்க. இல்ல நான் அந்த ஒரே ஆன்சர் தான் சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை முத்து ப்ரோ, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இன்னொரு இது இருக்கு, யூடியூப்ல விடாமுயற்சி பார்க்கறதுக்கான உங்களுக்கான நல்ல காரணம், ஏதாவது ஒரு காரணம் கமெண்ட் பண்ணுங்க. எந்த காரணம் ரொம்ப நல்ல காரணமோ அவங்க டைரக்ட் வின்னர்ஸாக வந்துடும். அந்த யூடியூப்புக்கு 3 டிக்கெட் தரலான்ற ஐடியாவில் இருக்கு, அதனால அதில் வேணா வந்துருங்க ஈஸியான வழியில. பிரகாஷ் ப்ரோ, நான் உங்களோட கேள்வி கேட்கவா? கேட்டுருங்க. பரணி ப்ரோ, நீங்க பதில் சொல்லக்கூடாது. ஓகே. அதாவது வந்து ஏகே வந்து அவர் அப்பாவோட பேரை கேரக்டர் நேமா வச்ச படம் என்னென்ன சொல்லுங்க. நிறைய படம் இருக்கு. எனக்கே தெரியாதுங்க. எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் படமே இல்ல நான் சொல்லட்டுமா சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லக்கூடாது. அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டீங்களேங்க. அப்ப பிரகாஷ் ப்ரோ உங்கள்ட்ட கேள்வி நீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. ஏன்னா பரணிக்கு நான் ரிசர்னர்ல இருக்கும்போது விட்டு அனுப்பிச்சிட்டேன், அதனாலதான் பரணி சொல்ல வேண்டாம். சரி ரைட். இப்பதான் நான் மெசேஜே பாக்குறேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். பரமசிவன் பண்ணாப்ல. ப்ரோ ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? ஏங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பேசிட்டு இருந்தோம். அந்த படத்துலயே அவர் பேர் வந்து நீ வருவாய் என, நீ வருவாய் என, சிட்டிசன். 3 படம் ஓகே, இன்னும் ஒரு படம் இருக்கு. நேர்கொண்ட பார்வையா? கரெக்ட். சரி, ஆன்சர் சொன்னவங்களுக்கு கிவ் இல்ல, ஆக்சுவலா நேர்கொண்ட பார்வையில அவர் பேர் பரத் சுப்பிரமணியம் இருக்கும். ஆனா பரத்துங்கிறது தான் அவர் பேர், சுப்பிரமணியங்கிறது அவங்க அப்பா பேர். சர்நேம் மாதிரி பரத் சுப்பிரமணியம் சேர்த்து சொல்லுவாங்க படத்துல. அது எல்லாரும் சுப்பிரமணியம் அவர் பேரை சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா, அவர் பேர் என்ன பேரோ அதுக்கு மட்டும் தான் வந்துட்டு அவர் பேர் பரத், அதுல பரத் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. சரி, டிக்கெட் கிவ்வே முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக் இருந்தா சுகுமார் ப்ரோ பேசலாம். பிரகாஷ் ப்ரோ சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, ஒரு போஸ்ட் கமெண்ட்ல போட்டுருந்தாங்க, அதுக்கு முன்னாடி யாரோ என்ன பேர் வச்சிருந்தா பாத்தீங்களா? ஆமா இப்பதான் பார்த்து கமெண்ட் பார்த்தேன். நான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு குறகுறன்னு கேக்குது, நான் வெளியே போயிட்டு ஆமா போயிட்டு வாங்க. ஓகே ஓகே. இல்ல எஸ்பிஆர் ஏதாவது கேட்க வந்தீங்களா, சொல்லுங்க பிரதர். இதே மாதிரி எல்லா படத்துக்கும் பண்ணுவீங்களா? ரெட்ரோக்கும் பண்ணுவீங்களா? விளையாடலாம். கண்டிப்பா பண்ணலாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய படங்களுக்கு பண்ண வேணாம், சின்ன படங்களுக்கு மட்டும் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்த 30,000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 டிக்கெட் தரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் 15 டிக்கெட் கொடுத்துட்டேன். ஆனால் ஸ்பேஸுக்கு கொடுக்காம இருந்தேன், சொல்லிட்டு கொடுக்காம இருந்தவங்க அதுக்கு அதை கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஎம்ல வந்து விடாமுயற்சி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, நிறைய பேர் கேட்குறாங்களேங்கிறப்ப நம்ம கொடுத்துருவோமேங்கிறதுக்காக தான் அதை. அப்புறம் ஒருத்தர் மட்டும் டிஎம்ல வந்து திருச்சிக்கு வந்து டிக்கெட் கிவ்வேலாம் வேணாம், எனக்கு டிக்கெட் புக் பண்ணி தர முடியுமா கேட்டார். அதுதான் இங்கே கஷ்டங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறனால அதுதான் ரொம்ப கஷ்டம் ப்ரோன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா நான் ஃப்ரீயாகவே தரேன். ஆனால் பட் எனக்கு எதிர்பார்க்காதீங்கிறத இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் ரொம்ப கம்மியான டிக்கெட் தான் நம்ம வந்து விசாரிச்சு கேட்டு வச்சிருப்போம். அதனால எதிர்பார்க்காதீங்க, கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மெசேஜ் பண்ணுறேன். ப்ரோ இப்ப லாஸ்டா ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி
அவரோட பேர் சுப்பிரமணியன் இருக்கிறது எந்தெந்த படம்னு. அது கிவ் அவேக்கா இல்ல சும்மா நார்மல் கொஸ்டினா? அது நான் கேட்கல. அஜித் குமார்ங்கிறவர் அவர் வந்து நேர் விருப்பத்தின் அடிப்படையில சும்மா சும்மா நாச்சுக்கு ஒரு கேள்வி தொடர்லாக்கி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருந்தா நானும் கிவ் அவே வாங்கியிருப்பேன்ல. உங்களுக்கு அது மாதிரி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சரி, இப்போ வந்து ஒன்று கேள்வி கேட்குறேன். ஒரே கேள்வி, அடிஷ்னல் வின்னர் மாதிரி இதை. அதாவது இப்போ நான் கேட்குறேன், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கேட்குறேன். ஒரு ஈஸியான கேள்வி தான். பேசி பேசியே இல்ல இப்பதான் அவருக்கு வந்து இவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. நான் அந்த வின்னர் லிஸ்ட் அனுப்புனேன். சரி, ஓகே. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்கா? பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. நீங்க வேற குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா சர்ப்ரைஸ், அந்த டேட் என்னன்னு கேளுங்க. அடடா, கேள்விலாம் இப்படிலாம் இருக்க மாதிரி. அது வந்து யாராவது சொல்லுங்க. நான் வேணா இப்படி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சம்பந்தம் இல்லாம மங்காத்தா படத்துக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன தேதி சொல்லுங்க. ப்ரோ ஆகஸ்ட் 31st. இல்ல, அது மங்காத்தா ரிலீஸ் ஆன தேதி. படம் ரிலீஸ் ஆன தேதி நான் சொல்லட்டுமா? இல்ல, மங்காத்தா சிங்கிளுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன தேதி வந்து என்ன தேதின்னு கேக்குறேன். மே 1 கிடையாது. மே 1 கிடையாது. ஏப்ரல் 14. சரி, அடுத்த இதே மாதிரி டேட்டு கேள்வி கேட்கறேன். அது தவறு. மங்காத்தா படத்துக்கு டீசர் ஒன்று விட்டாங்க தெரியும், அனௌன்ஸ்மெண்ட் டீசரு. அது விட்ட தேதி என்ன தேதி? மாவீரன் கேட்டார்ல, அது மாதிரி தேதி. அந்த தேதி என்ன தெரியுமா? ஆகஸ்ட் 20. ஏன் அப்படின்னா சூர்யா ரசிகர்கள், கார்த்திகை ரசிகர்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நான் மகாநாள்ல ரிலீஸ் ஆன தேதி. நான் மகாநாள்ல 2010 ஆகஸ்ட் 20 ரிலீஸ் ஆச்சா? 2009 ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 21. படல டீசர் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் 20. டீசர் யூடியூப்ல அடுத்த நாள் தான் வந்துச்சு. நானும் இப்பதான்ப்பா யூடியூப்ல பார்த்தேன் 21. இல்ல யூடியூப்ல அடுத்த நாள் போட்டாங்க. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அட்டாச் பண்ணிட்டாங்க படத்துல. தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அந்த டீசர், மகாத் டீசர். அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல வந்துச்சு. அந்த நான் மகாநாள் படத்தோட அட்டாச் பண்ணி தியேட்டர்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கட்டுமா? சொல்லுங்க. அஜித் பாடின, அவர் வாய்ஸ்ல பாடின பாட்டு எந்த படத்துல வருது? வேதாளம்ல பாடுவாரு, காசே தான் கடவுளோட. விவேகம் படத்துல நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லுவாரு. பார்த்து கேட்டேன் ப்ரோ. சரி, ஒரு சீரியஸ் கேள்வி, காமெடியா கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வின்னர். ஏறுங்க ப்ரோ. இல்ல அவரு எஸ்பிஆர் ரெடியா இருக்கீங்களா? கேளுங்க. பார்த்த பின்பு இல்ல அதுல ரொம்ப, அதாவது கொஞ்சம் சீரியஸ் கேள்வி, ஆனா கொஞ்சம் காமெடி வகையில கேட்பேன், யாரும் தப்பா அடிச்சு கூடாது. லுல்லு சபா, ஓகேவா? லுல்லு சபாக்கும் அதுல உள்ள ஒரு ஆர்டிஸ்டுக்கும் அந்த கதாபாத்திர பெயர்ல அஜித் நடிச்ச படம் பேர் என்ன? அதாவது லுல்லு சபா, அதாவது படம் பேர் என்ன? முகவரின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை. கண்டுகொண்டேன். கரெக்டான பதில். ஆனா நீங்க கிறிஸ்டினே இல்லையே, நீங்க பாரின்ல இருந்து நீங்க சொல்லி என்ன யூஸ்? அநியாயமா அவரோட ஸ்பாயில் பண்ணி விட்டீங்களே அநியாயத்துக்கு. ஒரு கேள்வி சொல்லி பேசாம அப்பனா இல்ல 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 அந்த கேள்வி கான்டெஸ்ட் இல்லை. இந்த டிக்கெட் கிவே முடிஞ்சு விட்டது, அவ்வளவுதான். நல்ல ஒரு ஈஸியான முடிஞ்சு போச்சு. அழகா ஒருத்தர் டிக்கெட் அதான் சொல்றேன், ஒருத்தர் டிக்கெட்டுக்கு வந்து இது பண்ணி விட்டாரு, குறைச்சு விட்டாரு. யார் சொல்றவங்களுக்கு அதை யாருக்கா கொடுத்துருங்க. அங்க இப்ப இருக்கிற மகேஷ் ப்ரோ ஒரு டிக்கெட் எவ்வளவு ப்ரோ அங்க பிரைஸ் கனடால? எப்படியும் பார்த்தா நம்ம நாட்டு காசுக்கு சொல்லி 1300 1250 வரும். இல்ல எனக்கு வேண்டாம், நான் சும்மா சொன்னேன். நம்ம ஸ்பேஸ்லயே கேட்டவங்களுக்கே யாருக்கா கொடுத்துருங்க அதுக்கு பதிலா.
இல்ல யாராவது அது வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நேரமா. எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி ஆயிரும். அது வேணாம். நம்ம அந்த டிக்கெட் அந்த டிக்கெட்டுக்கு இது இந்த நோ பால் சொல்லுவோம் மாதிரி டெட் பால் சொல்லிடுவோம். அப்புறம் ஓகே உங்களுக்கு மகேஷ் ப்ரோ உங்களுக்கு டிஎம் குமிய ஆரம்பிச்சிடும். எனக்கு சொல்லு ஆமா எனக்கு சொல்லுன்னு. கரெக்ட். ஆனா தலை பவர் பாத்தீங்களா? கமெண்ட்ஸ் எல்லாம் எகிருது இன்னைக்கு. 200 கமெண்ட்ஸ். நான் அதான் அது பார்த்தனே. டிக்கெட் அது ஆமா கிவ்அவே கிவ்அவேக்கா? டிக்கெட் கிவ்அவேவோட கிவ்அவே பவர். அப்படியா? கிவ்அவேப்பா. ஆனா நீங்க வேற, நான் ஒருத்தருக்கு டிஎம்ல பிட் அனுப்புறேன், அதை கூட ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏங்க அவர் இல்லங்க விட்டு அவர் என்ன பிட் அனுப்புலயே சொல்லிவிட்டாருங்க அவரு. இல்ல ஆர்ஜே விஷால் ப்ரோ இன்னைக்கு ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாட போயிருப்பாருன்னு பார்த்தா இங்க கீழே லிஸ்னர்ல இருக்காரு. யாரு? ஸ்பேஸ் முடிகிற விஷால் ப்ரோ. புதிய தருவாயில் புரட்சி வந்துட்டாரு தளபதி. இன்னைக்கு. ஸ்பேஸ் முடிகிற தருவாயில் வந்துட்டாரு இன்னைக்கு. ஸ்பேஸை சீக்கிரம் முடிச்சா டிக்கெட் கனெக்ட் பண்ணி ஸ்பேஸை சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 9:40 முடிச்சிடலாம். 9:45 முடிச்சிடலாம் ஐடியா பண்ணேன். சரி பிரகாஷ் ப்ரோ, ஒரு வரட்டும். இல்ல அதே மாதிரி ஒரு கொஸ்டின். இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த கமெண்ட் பண்ணிருக்கிறாங்கல்ல, இந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லா பேரையும் எடுத்து போட்டு அந்த லக்கி வீல்னு சொல்லி செலெக்ஷன் பண்ணுவேன். நான் எப்பவுமே ரெகுலரா டிக்கெட் கிவ் தரதுக்கு செலெக்ஷன் பண்ணுவேன். அதுல வந்து ஒரு 2 பேர்த்துக்கு வந்து டிக்கெட் கிவ்வே வழங்கப்படும். இந்த இது வரைக்கும் வந்திருக்க கமெண்ட்ல ஃபுல்லா எல்லாரோட ஐடியும் எடுத்து போட்டு அதுல லக்கி வீல்ல வரவங்களுக்கு 2 டிக்கெட் வழங்கப்படும். அதை சொல்லிடுறேன். யார் சரி, நானும் வராங்கன்னு போய் சொல்லி கமெண்ட் பண்ணிடுறேன். யார் டிக்கெட் வருதோ யார் பேர் வருதோங்கிறத நாளைக்கு நான் ரிசல்ட் சொல்றேன். மற்றபடி இன்னைக்கு இந்த ரிசல்ட் சொல்லியிருக்கவங்க பூரா யாருன்னா தமிழா 2023 அவரு, பில்லா பாலா, அப்புறம் கார்த்திக் கிங் மேக் போரா ஐடி, அது ஐ எம் பேட்மேன். இந்த 4 பேரும் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணிருங்க. உங்க ஷோ டீட்டெயில் எந்த ஷோங்கிறத மொதல் ஷோ மட்டும் என்ன புக் பண்ண சொல்லாதீங்க. அப்படி ஒருவேளை மொதல் ஷோக்கு உங்களுக்கு புக்கிங் ஓப்பன் புக்கிங் பண்ணிருங்க. அந்த டிக்கெட்டுக்கான காசை கொடுத்துறேன். உங்களுக்கு அந்த ஷோ தான் வேணும் அப்படின்னா. மற்றபடி வேற ஏதாவது ஷோ அவைலபிள் இருக்காங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிச்சு விட்டுறேன். உங்களுக்கு மொதல் ஷோ தான் பார்க்கணும் சொல்லிட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணிருங்க. அந்த டிக்கெட்டுக்கான காசை நான் கொடுத்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ப்ரோ 4 பேரும் டிஎம் டிஎம் யார் யாருக்கு டிஎம் ஓப்பன் பண்ணலையோ அவங்க டிஎம் நான் ஹாய் மெசேஜ் போட்டு விட்றேன். ஓகேங்களா? பிரகாஷ், நான் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ திடீர்னு ஃபர்ஸ்ட் ஷோ நான் டிக்கெட் வாங்கிட்டேன் ப்ரோ. டிக்கெட் பிரைஸ் 400 ரூபா கொடுங்க ப்ரோனா என்ன அது பண்ணுவீங்க? கிடையாது. நான் ஆன்லைன் டிக்கெட் ரேட் என்னவோ அதை தான் போடுவேன். அதுக்கு தான் சொல்றேன். முதல் டிக்கெட் நம்ம கேட்காதீங்கன்னு சொல்லிடுறது. அந்த நமக்கு வந்து 2 மணிக்கு மேல உள்ள காட்சிகளுக்கு தான் நம்ம நார்மல் டிக்கெட் இருக்குமாங்க. அந்த ஷோக்கு மட்டும் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணி தரப்படும். கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறது இது மட்டும் தான். அதாவது நீங்க மொதல் ஷோக்கு டிக்கெட் நம்மள்ட்ட கேட்கக்கூடாது. உங்களுக்கு மொதல் ஷோ தான் வேணும்னா நீங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் ஆன்லைன் புக்கிங்ல. அந்த ஆன்லைன் புக்கிங் சார்ஜ் வழங்கப்படும். அடுத்தது வந்து டிக்கெட் அவைலபிலிட்டி பொறுத்து தான். நீங்க கேட்குற ஷோக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி இல்லைன்னா வேற ஷோ தான் நம்ம போட முடியும். அந்த வேற ஷோங்கிறது நீங்களே பார்த்துட்டு இந்த தேட்டரில் அடுத்து இந்த டிக்கெட் இருக்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு உடனே டிஎம் பண்ணிடுங்க. டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே சொல்லிடுங்க. நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷோ நீங்க புக் பண்ணிட்டு எனக்கு டிக்கெட் காசு கேளுங்க. டிக்கெட் காசு அனுப்பிச்சு விட்றேன். அது உங்க விருப்பம் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்றேன். ப்ரோ நீங்க வினோத் எங்க கொடுக்கலையா ப்ரோ? மெதுவா வந்து ஆட்டோல ஏறுறீங்க பரதி ப்ரோ? நீங்க என்ன ஆட்டோல ஏறுறீங்க? சும்மா ஏறுவோம். என்ன சொல்லிட போறாரு? பரணி காலையில நாலு ஏதோ அண்ணே நான் படத்துக்கு 10ன்னு போறேன்னு போட்டிருந்தீங்க. அண்ணே நான் படம் 10 எப்படி இருந்தது? அப்படின்றாரு. என்னது? ஒரே நிமிஷம். என்ன ப்ரோ? காலையில ஏதோ ஒரு படத்துக்கு போறேன்னு போட்டிருந்தீங்கல்ல? ஒரு ஜாதி ஜாதகம். ஆமா, அது எப்படி இருந்தது? ஒரு மாதிரி டீசெண்டா இருந்துச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன் பிரகாஷ் ஏன் ஏன் அழுகுறான்? பிரகாஷ் நான் மியூட் பண்ணுங்க. பிரகாஷ் நான் மியூட் பண்ணுங்க. பிரகாஷ் நான் மியூட் இந்த பண்ணுங்க. வர சரி விடுங்க விடுங்க. ஆமா, அவர் பாருங்க மியூட் பண்ணாம போயிட்டாருங்க. அவர் ஏதோ கொலதான். அப்புறம் இன்னைக்கு இவரு போட்டிருந்தாரு. அவர் யாரு? கிறிஸ்டோபர் கனகராஜ் இந்த மாசத்துல பார்த்த படங்கள்லாம் நானும் என்னோட டோட்டல் குவாட் பண்ணி போட்டிருந்தேன். 78 படங்கள். 2 படம் தியேட்டர்ல, 76 படம் வீட்டுல. கம்மியா இருக்கே மாவீரா, கம்மியா இருக்கே. அதான் 90 தான் டார்கெட், கம்மியாயிடுச்சு. டெய்லி 3 நிறைய நாள் ஹாலிடேஸ் ஆவரேஜ் 120 வரணுமே. இந்த மந்த்ல நிறைய ஹாலிடேஸ் வந்துச்சு. அதுவும் இல்லாம ஃபுல் டே ஸ்பேஸ்ல இருக்குன்னா அதனால ஃபோக்கஸ் இதுல வேற நடுவுல ஸ்பேஸ் வேறயா? ஒரு சைடு இவ்வளவு நாள் லீவ் வந்து இந்த மந்த் முடியறதுக்கு இவ்வளவு நாளா ரொம்ப இழுக்குச்சுப்பா இந்த மந்த். இன்னைக்கு ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன். அந்த புஷ்பா ரீலோட தமிழ்ல பார்த்தேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நான் வந்து ஃபுல்லா வந்து வீடியோ கேம்ல தான். அந்த கேம் ரொம்ப மாவீரன் வந்து ஸ்பேஸ்ல இதாயிடார்ல, பிஸி ஆயிடார்ல, படம் பார்க்கறது கம்மியாயிடும். எல்லாம் அஸ்மத் பேசுறேன். உங்க பேரே எனக்கு காமிக்கல.
இங்க இருக்கீங்களா? இருக்காரு. ஓகே. ரெண்டு படம் தான் பாத்தீங்களா தியேட்டர்ல? என்னென்ன பாத்தீங்க? நிறைய ரெண்டுமே சொன்னீங்க. தெலுங்கு தான் ப்ரோ. சங்கராந்தி அப்புறம் அந்த கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சருக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ. ரெண்டுமே தெலுங்கு. ஓகே. இன்னைக்கு தேவா போலான் இருந்தேன். ரிவ்யூலாம் ரொம்ப பேடா இருந்துச்சு ஹிந்தி படம். ஆனா பிப்ரவரியில நிறைய படம் தியேட்டர்ல பார்க்கலான் இருக்கு. அது சரி மும்பை ப்ரோ, போலீஸ் இப்போ டாக்கு மகராஜ் இப்போவாச்சு பாருங்க. அதான் பிரிண்ட் வந்துருச்சுல்ல. டோன்ட் சப்போர்ட் பைரசி. ஐடென்டி கூட வந்துருச்சு. ஐடென்டிட்டி ஆமா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு கணக்கு. நானும் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நைட்டு பார்க்க போறேன். ஐடென்டிட்டி பார்த்துட்டு நாளைக்கு எல்லாம் வந்து சொல்லுங்க. அத இன்னைக்கு தான் பார்க்கலாம். கணக்கு எடுத்துக்கங்க. எதுக்கு ப்ரோ? எத்தனை பேர் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பாத்துருக்காங்கன்னு. சச்சா அதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டேன். பட் பரணியோட நண்பர் ஒருத்தர் பரணியோட நண்பர் வந்து ஏழைகளின் ஓடிடில வந்தவனே வந்து அதுக்கு ஒரு ஷோ டைம் அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டாரு. ஏன் நண்பருன்னு சொல்றீங்க? உங்க நண்பருன்னு சொல்லுங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? பாலா தானே? எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் நண்பன் சொல்ல மாட்டேன், தம்பி. சரி இல்ல நான் அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்லி பார்த்துட்டு அப்படி பண்ணாரான்னா இக்னோர் பண்றான். நான் என்ன பண்ணேன்? அதனால நானே அட்டாக் பண்ணிட்டேன் அவனை. நான் அட்டாக் பண்ணி போட்டு பரணி அந்த ட்வீட்டை தான் பார்த்தேன் நானே தான் அவனை அட்டாக் பண்ணியிருந்தேன். சரி விடுங்க. பிரகாஷ் நான் காணோம், போயிட்டாரு போல. அதுக்கு நம்ம அதுக்கு அவன் என்ன சொன்னா, விடுறவங்கள தப்பு சொல்ல மாட்டீங்க, படம் மோசமாத்தவங்கள தப்பு சொல்ல மாட்டீங்க, பார்த்துட்டு ரிவ்யூ போடுறவன தப்பு சொல்வீங்களா? இது சொன்னானா? இல்ல சொன்னா ஆனா அது என்கிட்ட வேற ஸ்லாங்ல சொன்னான். பரணி இல்ல இதே ஸ்லாங்கோன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. இல்ல பரணி சொல்லுங்க. இன்னைக்கு திருச்சியில ஒரு ஈவெண்ட்டுக்கு எஸ்கே போயிருக்கா. ஸ்டேஜ்ல ஏறும்போது சிவாஜி பிஜிஎம் போட்டுட்டாங்க, பராசக்தி ஹீரோடான்னு. ஆமா நான் அந்த கிளிப்பிங் மட்டும் ஒரு 16 செகண்ட் ஒரு கிளிப் அது சொல்லுங்க. சுமார் நான் ஏதாவது சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பரணிக்கு ஹர்ட் ஆகும் வேண்டாம். இல்ல எனக்கு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. சுமார்னா இட்ஸ் திஸ் ஸ்பேஸ் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீங்க தாராளமா சொல்லலாம். நான் ஃபீல் ஆக மாட்டேன். சொல்லுங்க. இல்ல அப்புறமா சொல்றேன். சரி ஓகே. மேபி இப்ப அவரு எங்க போனாலும் இந்த இது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் ஏன் வந்து சொல்ல வரேன்னா, இப்போ அமரன்னா பெருசா எதுவும் பேசாம வந்து அந்த படம் வந்தனால பயங்கரமான ஹிட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஆளு. இப்ப எங்க போனாலுமே இது மாதிரி போட்டு ஹைப் பண்ணி அவரை வந்து ஒரு ரேஞ்சுக்கு போறவரை வந்துட்டு இப்படி பண்ணாதீங்கடான்ற மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி சொல்றீங்க. பட் ஆனா ஒரு வகையில சில ஃபிலிம்ஸ் அந்த ரெண்டு இது இருக்குண்ணா. ஒண்ணு வந்து ஆடியன்ஸ் எவ்வளவு ஹைப் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு மூவி மேக்கர்ஸ் எவ்வளவு ஹைப் பண்றாங்கன்றது இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ ஆடியன்ஸ் ஹைப் ஆகிற மூவிஸ் அது படம் சரியில்லைன்னாலும் அவ்வளவா அது வந்து இது விமர்சனங்களை மட்டுமே சந்திச்சுட்டு போகும். பட் மேக்கர்ஸ் வந்து ஹைப் பண்ற மூவிஸ் தான் ட்ரோல்ஸும் சந்திக்கும். நான் அப்படி பாக்குறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஸோ இது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஹைப் பண்றதுனால எனக்கு அது பெருசா ஒன்றும் தெரியல சீரியஸா. நேத்து அனௌன்ஸ்மெண்ட் வரது, நேத்து அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் அவரோட ஐடியில இருந்து பராசக்தி ஹீரோடான்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி டைலாக் போட்டிருந்தாரு. பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். அப்ப அந்த ஹைப் அவங்களுமே தானே பண்றாங்கன்னு சொல்ல வரேன். ஜஸ்ட் டைட்டில் தான் ரிலீஸ் ஆகுது, இன்னும் எவ்வளவு இருக்கு இந்த படத்துக்கு. ஓகே புரியுதுண்ணா. தடுத்தாலுமே ஹைப் அதிகமாயிரும் ப்ரோ. ஏன்னா காம்பினேஷன், ஏன்னா அவங்களோட முன்னாடி நம்ம என்ன தடுத்தாலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்துக்குன்னு ஒரு காம்பினேஷன், அதுல ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க, அதுவே ஹைப் ஆகும்.
இது தேவையில்லாம வந்து கொஞ்சம் வார்த்தைகள் விடுறது, கொஞ்சம் அந்த மாதிரி வந்து ஓவர் இது பண்றது, அதெல்லாம் பண்ணாம இருந்தா அது அந்த படத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஸ்டேஜிங்கா இருக்கும்னு சொல்ல வரேன். கண்டிப்பா நான் அதை அப்புறம் வந்து சப்போர்ட் பட்ஜெட் வந்து ஏன்னா 200 ரீசன்ட் crore டைம்ஸ்ல சொன்னாங்க. இன்னமும் அதே ஸ்டாண்டர்ட்ல தான் நிக்கிறாங்களா? ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு ஹைப் தான் வந்து ஒரு படத்தை வந்துட்டு பயங்கரமா தூக்கி போட்டு சாப்பிடுறதே அது ஒண்ணுதான். ஹைப் வந்து எங்க போனாலுமே வந்து அதை பத்தி பேசுறது, அது அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் பேசுறது, அதெல்லாம் பண்ணதான் இந்த படத்துக்கு மேல இருக்கிற அந்த இது வந்து குறைஞ்சு போகுது. புரியுது. மாவீரன் ப்ரோ அந்த 200 crores மேட்ரு நான் அப்படித்தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பட் அது வந்து ட்ரெய்லர்ல கடந்த வந்தா லாஸ்ட் இயர்ல வந்து டாப் 2 கிராஸ் வந்துட்டு பண்ணது 2 படம் தான். அந்த 2 படத்துல வந்து ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் வந்துட்டு அமரன். கோட்டுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து எல்லா இதுலயுமே சொன்ன ஒரு காமனான வார்த்தை, ஹைப் வேண்டாம், தேவையில்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டுமே. அவங்க சமீபமா ஒரு ஸ்பேஸ்ல கடைசியா வந்து ஸ்பேஸ்ல கூட அதை தான் சொன்னாங்க. மேபி வந்து ஒரு சில பேர் வந்து அந்த படத்தை வந்து அப்படி பேசியிருக்கலாம். ஆனா அத வந்து அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல கொண்டு போனாங்களே. சார் அமரனுமே வந்துட்டு அந்த படத்தை பத்தி பெருசா வந்து டைரக்டர் வந்து இது இப்படி பயங்கரமா பண்ணும் அப்படி பண்ணும் எதுவுமே பெருசா பேசாம, இது வந்து ஒரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம், அது கரெக்டா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு இது வந்து ஆமா ப்ரோ, அது தெளிவா சொல்லிருக்காங்க. அது ஆக்ஷன் ஃபிலிம் கிடையாது, லவ் ஸ்டோரி. அதுல இருக்கிற அதுதான் அது தெளிவா ஒரு சொன்னாங்க. படத்துக்கு அது ஒரு படத்துக்கு வந்துட்டு அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது. ஓகே, அந்த வின்னர்ஸ் 4 பேருக்கு நான் டிஎம் பண்ணியிருக்கேன். டிஎம் வந்திருக்கா, ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டிருப்பேன். உங்க ஏரியால எப்போ புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல் புக்கிங் டீடைல் போட்டிருங்க. அதுக்காக தான் இப்போ ஹாய் மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே சுகுமார் ப்ரோ. ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது அவர் நீங்க ஃபர்ஸ்ட் மணிகண்டர் வருவா சொன்னீங்களே, இப்போ கூப்பிட்டா வரமாட்டாரா ஸ்பேஸுக்கு இந்த டைம்ல? நான் கூப்பிட்ட டைம்ல, நான் கேட்ட டைம்ல வந்து அவர் தியேட்டர் விசிட்ல ரொம்ப பிஸியா இருந்தார் ப்ரோ. அவர் வந்து ஆமா லாஸ்ட் டைம் சொன்னீங்க நீங்க. இப்போ சொல்றேன் இன்னைக்குமே வந்து அவர் வந்து தேங்க்ஸ் கிவிங் அது பிஸியா தான் இருந்தா. மேபி நான் கேட்டு பாக்குறேன், நாளைக்கு வேணா கேட்டு பாக்குறேன். கேளுங்க ப்ரோ. அவரு ஆனா ரொம்ப செம்மையா எல்லாத்துலயும் நல்லா இதா இருக்காருல்ல ப்ரோ. எல்லா மிமிக்ரி நல்லா பண்றாரு அவரு. நம்ம ஸ்பேஸுக்கு வந்தோன்னு என்ன நடக்குங்கிறீங்க ப்ரோ? அவரை மாதிரி பேசுங்க ப்ரோ, ப்ரோ இவரை மாதிரி பேசுங்க ப்ரோன்னு அங்கேயும் சந்தானம் மாதிரி தான் ஆக்கி விட போறாங்க. ஓகே சந்தானம் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கேட்டு பாருங்க ப்ரோ சுகுமார் ப்ரோ. நான் கேட்கறேன் ப்ரோ. ஆனா உண்மையிலேயே அவரோட மிமிக்ரி அக்யூரேட்டா இருக்கு ப்ரோ. கமல் வாய்ஸ்ல பேசுறாரு இப்போ, அது பாத்தீங்களா? செம்மையா இருந்தது ப்ரோ. அது நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி நல்லா பண்ணாரு. கொச்சின் அனிஃபான்றாங்கல்ல, அவர் வாய்ஸும் பயங்கரமா பேசுறாரு. கிஷோர் எல்லா வாய்ஸும் நல்லா பண்ணாரு அவரு. கொச்சின் அனிஃபா எல்லாமே பயங்கரமா பண்ணாமா? நீங்க சொன்ன அக்யூரேட்டா இருக்கு. ஏகே வாய்ஸ் கூட நல்லா பண்ணாரு. ஓகே எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் இருக்கு. பேசிட்டீங்களா இல்லையா? அப்ப விக்ரம் 2 வராதா ப்ரோ? கமல் கொடுத்த பேட்டி படி பார்த்தா இல்ல நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவரோட ஃப்ரீயா இல்ல, அவரும் ஃப்ரீயா இல்ல, அதனால இப்போதைக்கு அதை தள்ளி வைக்கிறாங்க. ஓகே ஆனா ரஜித் குமார் ப்ரோ, விக்ரம் லியோ கிளைமேக்ஸ் ஆவது பார்த்துட்டு நான் ஃபயர் விட்டுட்டு வெளியே வந்தேன். ஆனா கோட் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது என்ன நான் ஜோக்கரா தான் உணர்ந்தேன். பார்ட் 2க்கு லீடு கொடுத்தாங்கல்ல, வராதுன்னு தெரிஞ்சு லீடு கொடுக்குறது நீங்க வேற ப்ரோ. அது இப்பெல்லாம் ஒரு இதுதான் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. அது ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்க. ஓப்பன் எண்டிங்கே விட்டா செகண்ட் பார்ட் எப்போனாலும் எடுக்கலாம். நான்லாம் அந்த லுக்கு காண்டியே போய் பார்ப்போம் ப்ரோ, யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த லுக்கு செம்மையா பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக் அந்த லுக்கு தான். சஞ்சய் இது கோட்டா? கோட்ல அந்த எண்டில் வரும்ல, அந்த ஒரு நிமிஷம் அந்த லுக்கு தான் ரொம்ப நல்லா. அதை தான் டிபி வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே பிரகாஷ், நான் முடிச்சிடலாமா? ஓகே ஓவர். வேற ஒன்றும் இல்லைல்ல குமார் ப்ரோ. ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். ஹாப்பி வீக்கெண்ட். ஓகே ஹாப்பி வீக்கெண்ட். பை பை. இப்போ வின்னர்ஸுக்கெல்லாம் ஹாய் போட்டிருக்கேன். நீங்கள் எப்போ புக்கிங் அப்புறம் உடனே போட்டுருங்க. அப்புறமேட்டு புக்கிங் ஃபுல்லானதுக்கப்புறம் போட்டுறாதீங்க. ஓகே ப்ரோ. ஓகே பை. ஓகே ப்ரோ, குட் நைட், பாய்.